ஹாய் ஹலோடா நான் உங்கள் ஆஷிதா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கடா. எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணு சொல்கிறீங்க. அதனால ஏதோ சொதப்பி வச்சு எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணனால நல்லா இருக்குமா என்னான்ட்டு ஒரு மாதிரி டவுட்டாகவே ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பாட்டு பிடிக்குமா என்னன்னு எனக்கே தெரியல. ஓகே, போன பாட்டு நான் எதோட ஸ்டாப் பண்ணியிருப்பேனா, மார்னிங் ஜிமின் உங்கள் கூட ஹாப்பியாக அவனுக்கு ஃபுட் பிடிச்சிருக்காது, பட் எல்லாமே உங்களுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு அவன் வெளில ஆஃபீஸ் போயிருப்பான். நீங்களும் வீட்டில் இருக்க எல்லா வேலையும் பார்த்துட்ருப்பீங்க. உங்கள் ரூமில் ஃபோன் அடிச்சிருக்கிறது உங்களுக்கு கேட்கவே இல்லை. கீழே முடிச்சிட்டோம்ட்டு உங்கள் ரூமுக்கு போயிருப்பீங்க. அங்கே க்ளீன் பண்ணிவிட்டு வேலை பார்த்துட்ருப்பீங்க. சடனாக திரும்பி பார்த்தா ஜிமின் ஒரு மாதிரி உங்களை முறைச்சி பார்த்துட்ருப்பான். என்னங்கன்னு சொல்கிறதுக்குள்ள உங்களை அடித்து நீங்கள் வலிக்குது வேணாங்க அப்படின்லாம் கேட்டிருப்பீங்க. என்னாச்சுங்க அப்படிலாம் கேட்டிருப்பீங்க. ஆனால் உனக்கு தெரியாதா அப்படின்ட்டு உங்கள் முடியை பிடிச்சி அந்த வாளோட உங்கள் சீஸோடு அமுக்கியிருப்பான். நான் இதோட தான் ஸ்டாப் பண்ணியிருப்பேன். அதில் வந்து கண்டினியூடா உங்கள் கண்ணில் டியர்ஸ் வருது. விடுங்க, எனக்கு வலிக்குதுங்க. சொல்லுடி, எல்லாத்துக்கும் ஓகே பண்ணிட்டு தானே நான் மேரேஜ் பண்ணேன். ஏன் என்னங்க சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலைங்க. என்ன புரியலன்றியா இல்லை நடிக்கிறியா? எனக்கு சத்தியமா புரியலைங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு. ஓ, நான் என்ன சொல்கிறேன்னு புரியல அப்படின்ட்டு உங்கள் நெக்கை பிடிக்கிறான். வலிக்குது, கண்ணிலேருந்து டியர்ஸ் வந்துட்டுருக்கு. ஜிவனை பார்க்கவே பயமாக இருக்குது. ஒரு நேரம் ரொம்ப அழகாக பேசுகிறான், ஒரு நேரம் கோவமாக பேசுகிறான், ஒரு நேரம் எதுக்கு அடிக்கிறான், எதுக்கு கோப்படுறான் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒன்றுமே புரியல. சொல்லுடி, ஏன் கால் பண்ணலை, கால் எடுக்கலை, எத்தனை டைம் உனக்கு கால் பண்ண? இல்லைங்க, நான் கீழே வேலை பார்த்துட்டு இருந்தேன். அவனை நான் பார்க்க சொன்னா எத்தனை டைம் சொல்லியிருக்கேன், எனக்கு இது இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு. சொல்லு, கால் பண்ண ஏன் எடுக்கலை? இல்லைங்க, கீழே இருந்து பார்க்கலங்க. சரி, இப்போ மேலே வந்தல ஃபோன் எடுத்து பார்த்துருக்கலாம்ல? இல்லை, ஒரு மாதிரி இருந்துச்சு அதான். ஓ, ரூம் ஒரு மாதிரி இருந்துச்சுட்டு உங்களை தள்ளி விட்டு அந்த ரூமில் இருக்கிற எல்லா பொருளையும் போட்டு உடைக்கிறான். உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஒரு மாதிரி காதை பொத்திக்கிட்டு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் சுருக்கிக்கிட்டு பயத்தோடு பார்த்துட்ருக்கீங்க. ஒவ்வொரு பொருளையும் எடுத்து நல்லா இருக்கா அப்படின்ட்டு போட்டு உடைக்கிறான். எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? பயமாக இருக்குங்க, இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயத்தோடு பார்த்துட்ருக்கீங்க. அங்கே இருக்கிற எல்லாத்தையும் ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி எடுத்து உடச்சிட்ருக்கான். அவனை பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்குது. இது சைக்கோ மாதிரி பண்ணிகிட்ருக்கான். உடம்பு கை கால்லாம் ஷிவர் ஆகுது. ஒரு பாட்டில் மாதிரி இருக்கு, அதை எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட பாரா. நீங்கள் பயத்தில் பின்னாடி பின்னாடி போகிறீங்க. அங்கேயே நிற்கலை, அதான் ஸ்டாப் ஆகிட்டீங்க. உங்ககிட்ட வந்து அந்த பாட்டில் எடுத்து உங்க போடலாண்டு ஊங்குறோம். அவ்வளோதான், கத்திட்டு கீழே உட்காந்துக்கிட்டீங்க. எங்க பயமாக இருக்குங்க உங்களுக்கு பார்க்க. என்னை விட்டுருங்க, எனக்கு பயமாக இருக்கு. நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன், என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு எதுவும் தெரியலைங்க, எனக்கு எதுவும் தெரியாது. இனிமே கால் பண்ணா எடுக்கிறேங்க. ஓ, அப்போ நான் கால் பண்ணாத அடுப்பேன், இப்போ நீ எனக்கு கால் பண்ண மாட்டியா? அகைன் உங்கள் முடியை பிடிச்சி தூக்குறோம். எங்க வலிக்குதுங்க, வலிக்குதுங்க. சொல்லுடி, நான் கால் பண்ணா எடுக்க மாட்டேன், அப்போ நீயும் கால் பண்ண மாட்டேன். கால் பண்ணுறேங்க, நான் கால் பண்ணுறேன். அப்புறம் அப்புறம் சொல்லுடி. அது அது நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதில் நான் இனிமேல் பண்ணுவேங்க. மறக்க மாட்டேன்ல? இல்லை இல்லை, மறக்க மாட்டேன். அப்படின்ட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்களை கட்டி பிடிச்சிக்கிறான். உடம்பெல்லாம் ஷிவர் ஆகுது, நடுங்குது, கண்ணிலேருந்து டியர்ஸ் வந்து உங்கள் ஹெட்டே ஒரு மாதிரி ஆட்டிட்டு அவன் ஜெஸ்டில் அப்படியே ஒரு மாதிரி சாஞ்சிக்கிறீங்க. ரொம்ப பயமாக இருக்குது, அழுகுறீங்க. வெளியில் சவுண்டே இல்லாமல் உங்களை தூக்கிட்டு அந்த பெட்டில் படுக்க வச்சுட்டு படுத்துக்க. இல்லை பாடுடி. மீதியாக அந்த பெட்டில் படுத்துக்கிட்டீங்க. ஒரு கப்போட ஓப்பன் பண்ணி அங்கே ஆயில்மெண்ட் இருக்கு, அதை எடுத்தாந்து உங்களுக்கு போட்டு வரான். வலிக்குது. வலியாது. இனிமேல் இந்த மாதிரி பண்ணேன்னா இதை விட அதிகமாக கிடைக்கும். எனக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் உனக்கு நல்லாவே தெரிஞ்சு தான் நான் மேரேஜ் பண்ணேன். இதுக்கப்புறம் இப்படிலாம் பண்ண அப்புறம் உன் புருஷன் வேற மாதிரி. சரிங்க, நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதெல்லாம் பண்ணுறேன். குட் கேர்ள். உங்களுக்கு ஆயில்மெண்ட்லாம் போட்டு விட்றான். பயத்தோட ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. கண்ணில் டேஸ் வருது. தொடச்சிட்டு யூஸ் பண்ணிவிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி வச்சுட்டு அந்த ரூமை அவனே க்ளீன் பண்ணுறான். ஒரு பயத்தோடு பார்த்துட்ருக்கீங்க.
ஃபுல்லாக க்ளீன் பண்ணி, அவனே நீட் பண்ணி, எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு, உங்ககிட்ட வந்து படுத்துட்டு, உங்கள தூக்கி அவன் மேல போட்டு ஒரு மாரி தட்டி குடுத்து, 2 பேரும் தூங்குறீங்க. பயத்துல தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப ஈவினிங் 6:00 அவன் மேலேருந்து எந்திரிச்சு கீழ இறங்கலான்னா, டக்குனு ஐஸ ஓப்பன் பண்ணி, உங்க கைய புடிச்சு இழுக்குறான். ம். ஒண்ணுல்ல. உங்கள இழுத்து பிடிச்சு கிஸ் பண்ணிட்டு, போ எந்திரிச்சு ஒரு மாரி கப்போர்ட ஓப்பன் பண்ணி ட்ரெஸ்லாம் எடுத்துட்டு, அ எங்கடி போற? இல்லங்க குக் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஆ ரெஸ்ட் ரூம்ல ட்ரெஸ் மாத்த முடியாது. அ ம் வச்சுட்டு போ. டவல் மட்டும் எடுத்துட்டு போ. ம். இங்க வைடி அப்படின்றான். அந்த பெட்ல நீங்க ட்ரெஸ்ஸ வச்சுட்டு, டவல் மட்டும் எடுத்துட்டு ரெஸ்ட் ரூம்குள்ள போயிட்டீங்க. அடுத்த செகண்டே அவன் பக்கத்துல ஒரு ரிமோட் பட்டன் மாரி இருக்கும். அத ஆன் பண்றான். உள்ள ஃப்ரெஷ் அப் ஆயிட்டுருக்கீங்க. பார்த்துட்டே இருக்கான். அழுகுறீங்க. ஏன்னா, அதெல்லாம் லிப்ஸ் கிட்ட, ஹெட்டு கிட்டலாம் வலிக்குது. அ சாரிடி பொண்டாட்டி. எல்லாம் சைனா போட்டு தான் என்ன கல்யாணம் பண்ண. எனக்கு சொன்ன மாரி இருக்கணும். இல்லைனா சாரி கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதுக்காண்டி தான் என் அம்மாட்ட நான் மேரேஜே வேணான்னேன். ஆனா உன் ஃபோட்டோ அதுவும் எப்படி தெரியுமா? என் அம்மா பண்ணதே ஒரு நல்ல காரியம்னா, எல்லா சாஸ்திரமும் முடிச்சுட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கையில தான் அந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி உன்னை பார்த்தேன். எவ்வளோ நாள் மேரேஜ் பண்ணாதன்னா உன்னை பார்த்து பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். என் அம்மா ஹாப்பியாக இருந்தாங்க. அப்போ தான் அந்த ஃபோட்டோவை காட்டி இந்த பொண்ணு வேணும்னு எல்லாத்துக்கும் ஓகேன்ட்டு எங்கள் அம்மா இது மட்டும் முடியாதுனாங்க. எனக்கு அதுவும் வேணும், எனக்கு இதுவும் வேணும். சைன் போட்டு கொடுத்தா மட்டும் பத்தாதுலடி, அதில் இருக்கிற மாதிரி எனக்கு வேணும் அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கான். ரெஸ்ட் ரூமில் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டவலை மட்டும் கட்டிட்டு வெளில வந்தா அவன் உங்களை பார்த்துட்டு அந்த ரிமோட்டை ஆஃப் பண்ணுறான். உங்களுக்கு எதுவும் தெரியல, ஒரு மாதிரி இருக்கு. என்னடி அங்கேயே நிற்கிற? இல்லைங்க ட்ரெஸ் மது அது நீங்கள் என்ன எல்லாம் பார்த்தா தானே அப்புறமும் என்ன? பயந்துக்கிட்டே அந்த பெட்லேருந்து ட்ரெஸ் எடுத்துட்டு திரும்புறீங்க. கையை பிடிக்கிறான். ஒரு மாதிரி கை நடுங்குது, பயமாக இருக்கு. எங்கே போகிற? இல்லைங்க ட்ரெஸ் மாற்று. மாற்று. கை இங்கே நின்று மாற்று. உங்கள் கையை டைட்டாக பிடிக்கிறான். வலிக்குது. சரிங்க மாற்றுறேன். திரும்பி அவன் முன்னாடியே ட்ரெஸ் எல்லாம் மாற்றுறீங்க. ஆனால் அவன் ஃபோன் பார்த்துட்ருக்கான். உங்களெல்லாம் பார்க்கல, லைட்டாக பார்க்குறீங்க. அவன் ஃபோன் பார்த்துட்ருக்கான். இந்த ஃபோனில் என்ன பார்க்குறான்னா உங்களை தான் பார்க்குறான். இந்த ரூம் எல்லாத்துலேயும் ஹிடன் கேமரா வச்சுருக்கான். கிச்சன், ஹால், பெட்ரூம் எல்லா இடத்துலையும் வச்சுருக்கான். ஆஃபீஸில் முதற்கொண்டு உங்களை தான் அப்பப்போ அவன் பார்த்துட்ருப்பான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எங்கே இருக்கீங்க, எல்லாத்தையும் பார்த்துட்ருப்பான். நீங்கள் சாரி கட்டி முடிச்சுட்டு திரும்புறீங்க. ஏய் எழுடி. திரும்பி பயத்தோடு பார்த்தா எந்திரிச்சு உங்கள் கிட்ட வரான். அமைதியாக இருக்கீங்க. வந்து அவனை பயத்தோடு பார்க்குறீங்க. உங்கள் கழுத்துக்கிட்ட ஸ்மெல் பண்ணுறான். ஒரு மாதிரி நடுங்குது. அவனோட நோஸ் உங்கள் நெக்கில் ஒரு மாதிரி பூசுது. இருந்தாலும் ஒரு பயம். உங்கள் ஷோல்டர் பிடிச்சி ஒரு மாதிரி ரப் பண்ணி கிஸ் பண்ணிட்டு போ அவ்வளோதான். திரும்பி அப்படியே ஒரு மாதிரி பயத்தோடு நடந்து போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு உங்கள் ஹஸ்பண்டை பார்த்து பயப்படணுமா, இல்லை என்ன பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஒரு மாதிரி பதட்டமும் பயமுமா அந்த ஸ்டெப்பை ஒரு மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. உங்களுக்கு அவனும் பயமாக இருக்குது, இந்த ஸ்டெப்பும் பயமாக இருக்குது. இல்லை குக் பண்ணுறீங்க. ஜெமின் ஃபோன் பேசிட்டு உங்ககிட்ட தான் உங்கள் ஷோல்டர் திருப்புறான். நீங்களும் பார்க்குறீங்க. என்னங்க? சாப்பிட்டு தூங்க, நான் ஆஃபீஸ் போய்ட்டுறேன். ஆஃபீஸ்? அவனை பார்த்தாலும் பயமாக இருக்குது. ஆஃபீஸ் போகிறான், அதுவும் பயமாக இருக்குது. போனாலும் ஓகே தான், அந்த வீட்டில் பயமாக இருக்குது. கோவப்படுறான். எதுக்கு கோவப்படுறான்னு தெரில. ஏன்னா உங்கள் வீட்டுக்கும் போக முடியாது, அங்கேயும் டார்ச்சர். மேரேஜ் பண்ணி கொடுத்தா உங்கள் ஹஸ்பண்ட் கூட ஹாப்பியாக இருக்கலாம். ஏதோ கோவப்படுறோம், நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்னு நினச்சி ஒரு மாதிரி பயத்தோடு இருந்திருப்பீங்க. உங்ககிட்ட ஹாப்பியாக பேசுகிறான், கூட நல்லா இருக்கான். ஆனால் எதுக்கு கோவப்பட்டு அடிக்கிறான் ஒன்றும் புரியலை. என்னடி பார்க்குற? ஏய் வந்துடுவேன். இல்லைங்க பயமாக இருக்கு. நைட்டு ஏன்னா நீங்கள் கால் பண்ணல, டென்ஷனோட அவன் வந்திருப்பான். இப்போ ஒரு 7:00 ஆகப்போகுது. இப்போ ஆஃபீஸ் போகிறோன்றான். நீ பாரு பயப்படாத, யாரும் வரமாட்டாங்க.
அவனை நான் பார்த்துட்டே தான் இருப்பேன். என்னை கூட்டிகிட்டு போகிறீங்க? ஏய் இல்லடி, சீக்கிரம் வந்துடுவேன். ஏதாவது நான் கால் பண்ண. ம் சாப்பிட்டு. நீ சாப்பிட்டு தூங்க, ஏதாவது நான் கால் பண்ண அப்படின்றீங்க. அவன் இழுத்து உங்களை கிஸ் பண்ணுறான். அமைதியாக இருக்கீங்க. உங்கள் லிப்ஸை இழுத்து விடுறான். வலிக்குது. லவ் யூ டி. என்ன நீ சொல்ல மாட்டியா? லவ் யூ சொல்ல மாட்டியா? லவ் யூங்க. உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டு தூங்க, பயப்படாத. தலையாட்டுறீங்க. அவன் பேக் எடுத்துகிட்டு காலை நியூட்டில் போட்டிருப்பான், எடுத்துகிட்டு பேசிகிட்டு அப்படியே அவன் வெளில போகிறான். அவன் போகிற வரைக்கும் பார்க்குறீங்க. ஒரு ஓப்பன் பண்ணிட்டு வெளில போயிட்டான். பிரேத் வாங்கிட்டு ஒரு மாதிரி பயத்தில் குக் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் கண்ணு டியர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டுருக்கு. தேம்பி தேம்பி அழுகுறீங்க. ஏன்னா உங்கள் வீட்டில் அவங்க சித்தி டார்ச்சர் தாங்கவே முடியாது. எதுக்கு எடுத்தாலும் திட்டு, எதுக்கு எடுத்தாலும் அடிப்பாங்க, ரொம்பவே திட்டுவாங்க. உங்களுக்கு மேரேஜ் கூட ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் பண்ணி வச்சுருப்பாங்க. உங்களுக்கு பிடிக்கல, பயமாக இருக்குது, இவங்கள பார்க்கல. ரொம்ப ரிச்சாக இருக்காங்க. அதுவும் உங்கள் சித்தி, அதாவது சித்தி இல்லை, அத்தை, அம்மா. ஓகே, ரெண்டும் அவங்க தானடா. காசுக்காண்டி கொடுத்துட்டாங்க. ரொம்ப பயம். அது மட்டும் இல்லாமல் ஃபாரின், நீங்கள் நினச்சா கூட உங்கள் ஊருக்கு போக முடியாது. பரவாயில்ல, அம்மா வந்துலாம் அடித்தாலும் பரவாயில்ல, அப்படி ஃபோன் நினச்சா கூட முடியாது. தேம்பி தேம்பி அழுகுறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு தான் இங்கே இருக்கிறதுக்கு நீ அங்கே மேரேஜ் பண்ணிப்போ, நல்லா பார்த்துக்குவாங்க, உன்னை பிடிச்சி மேரேஜ் பண்ணிக்கிறான். அது மட்டும் இல்லடி, அந்த மாப்பிள்ளை ரொம்பவே அழகாக இருக்காரு, நல்லா பார்த்துக்குவாரு, உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கும் போல், உன்னையே பார்த்துட்டே இருக்காரு. நாங்கள் அப்படிலாம் சொல்லியிருப்பான். ஓகே அப்படின்ட்டு இங்கே வந்திருப்பீங்க. அவங்கள நல்லாவே பார்த்துட்டு ஹாப்பியாக வச்சுருந்தாலும், ஒரு மாதிரி உங்களுக்கு பயமே இருந்தாலும், ஆனால் எதுக்கு அடிக்கிறான், எதுக்கு திட்டுறான், எதுவுமே புரியலை. அழுதுட்டு குக் பண்ணி வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஃபுட் சாப்பிடவே இல்லை. எந்திரிச்சு உங்களுக்கு சாப்பிட தோணலை. அதனால உங்கள் ரூமில் போய் ஓப்பன் பண்ணி போய் படுத்துக்கிறீங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்களுக்கு கால் வருது. அந்த பெட்லேருந்து எந்திரிச்சு எங்கிட்டு அந்த சவுண்டு வருதுன்னு பார்க்குறீங்க. அந்த டேபிளில் தான் இருக்குது. நீங்கள் க்ளீன் பண்ணியிருப்பீங்களடா, அதனால் அந்த மிரர்கிட்ட இருக்குது. எந்திரிச்சு வேமா போய் பார்த்தா உங்கள் ஹஸ்பண்ட் தான். டக்குனு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு, ஹலோ, என்னடி பண்ணிட்டுருக்க? அது படுத்துருந்தேங்க. ஏன் சாப்பிடல? அது பசிக்கலைங்க. வா, நீங்கள் எப்போ சாப்பிட்ட? நீங்கள் வெயிட் பண்ணீங்கல்ல அப்போ. அதுக்கப்புறம் சாப்பிடவே இல்லை, எதுவுமே குடிக்கல. எதுக்கடி பசிக்காமல் இருக்கு? அது இப்போ எதுக்கு அழுதுட்டுருக்க? அழுகலைங்க. போய் சொல்லாத, கண்ணை தொடரி. என்ன பயமாக இருக்கா? என்னங்க, என்னை பார்த்தா பயமாக இருக்கா? அது சொல்லுடி. ரொம்ப பயமாக இருக்கு. அப்போ என்ன பிடிக்கல? சொல்லு, என்ன பிடிக்கல தானே? அது அது அழுக ஆரம்பிக்கிறீங்க, ரொம்ப தேம்புறீங்க. இப்போ மட்டும் நீ சொல்லலை. இல்லைங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப பயமாக இருக்கு. அழுதுகிட்டே சொல்கிறீங்க. அவன் ஸ்மைல் பண்ணுறான். சரி, சாப்பிட்டு தூங்க. சாப்பிடணும். சரி, பாய். காலை கட் பண்ணிட்டான். உங்கள் கண்ணை தொடச்சிட்டு உங்கள் ஃபோனை எடுத்துக்கிட்டு கீழே பயந்துக்கிட்டே போய் ஃபுட் எடுத்து சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு உங்கள் ரூமில் போய் பெட்டில் போய் உட்காந்துருக்கீங்க. அழுக வருது. உங்களுக்கு ஒன்றுமே புரியலை. கையில் ஃபோன் இருக்குது. உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்கிட்ட பேசணும் போல் இருக்குது. 3 days ஆகுது. கால் பண்ணுறீங்க. உங்களுக்கு நைட்டு, அங்கே மார்னிங். அவள் காலேஜில் ஃப்ரீயில் இருக்கா. புது நம்பராக இருக்குது, அதுவும் ஃபாரின். அவளை மைண்டுக்கு வர்றது நீங்கள் தான். உடனே அட்டன் பண்ணுறா. பயன் மை, நீங்கள் அழுகுறீங்க. ஏய் என்னாச்சுடி, எதுக்கு அழுதுட்ருக்க? எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அழுதுட்ருக்கீங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியலை. ரொம்ப தேம்பி தேம்பி அழுகுறீங்க. என்னாச்சுடி, இது ப்ராப்ளமா? என்னாச்சு? எதாவது சொன்னாங்களா? என்ன, எதாவது சொல்லு. ஸ்டார்டிங்கில் இங்கே வந்ததுலேருந்து எல்லாத்தையுமே சொல்கிறீங்க. நேற்று அடித்தது முதற்கொண்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷாக்காக இருக்குது. அப்படி என்னடி பண்ண? எனக்கு தெரியலை. ஆனால் உனக்கு தெரியாதா? அப்படிலாம் பேசுகிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலை மாயி. பயமாக இருக்கு. சிரித்து பேசுகிறாங்க, எனக்கு நல்லா பார்த்துக்கிறாங்க. எதுக்கு கூப்பிட்டு அடிக்கிறாங்கன்னு தெரியல. அவங்க தான் உனக்கு தெரியுன்றாங்கல்ல, என்னடி இது மறந்துட்டியா? என்ன சொன்னாங்க? எனக்கு தெரியல, என்கிட்ட எதுவுமே சொல்லலை. ஆனால்
தெரிஞ்சு தானே மேரேஜ் பண்ண அப்படிலாம் சொல்கிறாங்க. எனக்கு என்ன சொன்னாங்கன்னு தெரியல. எனக்கு புரியல மாகி. ரொம்ப பயமாக இருக்கு. நல்லா நான் பண்ணுறி. ஏதாவது சொன்னாங்களா? கால் பண்ண சொல்லியிருக்காங்கல்ல, பேச வேண்டியதானே? இல்லை, ரூமில் வச்சுட்டு போயிட்டேன். ஒருவேளை ஆசையாக கால் பண்ணி பேசணும்னு நினச்சிருப்பாங்கடி, அதனால கூட இருக்கலாம். இல்லை, ஆனால் எனக்கு பயமாக இருக்கு. ஒன்றும் இல்லை ஒயன், பயப்படாத. அப்படி மறந்துட்டேன்னா அவர்கிட்ட கூட கேளுடி. மறந்துட்டேங்க, எனக்கு ஞாபகம் இல்லை. அப்படி ஏதாவது சொன்னீங்களா அப்படின்னு கூட கேட்டு பாருடி. உங்ககிட்ட நல்லா தானே பேசுகிறாரு. நல்லா பார்த்துக்கிறாரா? அப்புறம் என்னடி? நல்லா பார்த்துக்கிறாருல. நல்லா திங்க் பண்ணு. உன்கிட்ட ஏதாவது சொன்னாங்களா? மாஹி, என்னடி? அப்பா அம்மா எனக்கு கால் பண்ணவே இல்லை. உங்ககிட்ட பேசணும்னு ஆசையாக இருக்கு. ஏண்டி சொல்ல மாட்டேன்? உங்கள் அப்பா மட்டும் தானே ஒன்று நினச்சிட்ருக்காங்க. உங்கள் அம்மா எப்படி தெரியுமா? புது வீடு வாங்கிட்டாங்க, பயங்கரமாக அலப்பறை பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் போயிட்டேன்னு கூட அவங்களுக்கு வருத்தமே இல்லடி. ஆனால் உன் தம்பி தான் என்னை பார்த்தா உன்னை பற்றி கேட்டேன். கால் பண்ணால் உங்கள் ஆண்டி தான் எடுக்கிறாங்களா. உங்ககிட்ட பேசணும்னா அவங்க தனியாக இருக்காங்கப்பா, நம்பர் நான் கொடுக்குறேன் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் பேச முடியலை அப்படின்ட்டு ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படிலாம் அழுதுகிட்டே சொன்னான். உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறா ரொம்ப அழுக வருது. உங்கள் தம்பி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மாமா பையனாக இருந்தாலும் அவனை ஒரு தம்பியாக குழந்தையாக பார்த்துருப்பீங்க. நீங்கள் பாருடி, ஒன்றும் இல்லை. ஃபீல் பண்ணாமல் நிம்மதியாக தூங்க. ஏதாவது சொன்னாங்களா அப்படின்ட்டு யோசிச்சு பாரு. ஓகேவா? எனக்கு கால் பண்ணுறி, ஏதாவது நானும் கால் பண்ணுறேன் அப்படின்ட்டு காலை கட் பண்ணிடுறான். நீங்களும் படுத்துக்கிட்டே ஜிமின் ஏதாவது சொன்னானா அப்படி இப்படின்னு யோசிச்சு பார்க்குறீங்க. ஏதாவது யாராவது சொன்னாங்களா அப்படின்ட்டு. உங்கள் அத்தையும் எதுவுமே சொல்லலை. வீட்டில் படுத்துக்கிட்டீங்க. ஒரு மிட் நைட் இருக்கும், ஒரு மார்னிங் அந்த மாதிரி டயத்தில் ஜிமின் அவங்க கூட இருக்கான். அமைதியாகிட்டீங்க. உங்கள் மேலே படுத்திருக்கா. 2 பேரும் ப்ரீத் வாங்குறீங்க. ஒரு பயத்தோட ப்ரீத் வாங்கிட்டு இருக்கீங்க. ஜிமின் தூங்கிட்டான், பட் நீங்கள் தூங்கலை. மார்னிங் வரைக்கும் கண்ணை ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. அது எல்லாம் கிளாஸ் அப்படி தானடா இருக்கும். சன்லைட் அப்படி தெரியுது. ஜிமினோட ஷோல்டர் பிடிச்சி என்னங்க என்னங்க எந்திரிக்கிறீங்களா? குக் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஷிப் ஆகணுங்க. இன்னும் கொஞ்சம். இல்லைங்க, எனக்கு வெயிட்டாக இருக்கு. கிட்ட தூக்கி உங்களை பார்க்குறான். தூக்கமாக இருக்கான். சைடாக படுக்கிறான். வலிக்குது. ஏதோ ரொம்ப பாடிலாம் அவ்வளோ பெயினாக இருக்குது. எந்திரிச்சு உட்காடுறீங்க. ஏய் ஏய் என்னங்க? பார்க்குறீங்க, கிட்ட கூப்பிட்றான் கை வச்சு. நீங்களும் ஒரு மாதிரி ரொம்ப பெயினாக இருக்குது. கிட்ட போகிறீங்க. உங்களை இழுத்து கிஸ் பண்ணுறான். அமைதியாக இருக்கீங்க. விட்டுட்டான். ஓ, மெதுவாக வந்துருச்சு. டவல் மட்டும் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளில வந்தால் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே போகிறீங்க. குக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிமின் கால் பேசிட்டு வரான். சவுண்டு கேட்குது. லைட்டாக எட்டி பார்க்குறீங்க. டோர்கிட்ட போய் வரேம்மா பாஸ்வேர்டு போட்டு அவனும் ஓப்பன் பண்ணுறான். ஏண்டா ஏண்டா இப்படி பண்ணிகிட்ருக்க? ஏன் பாஸ்வேர்டு சொன்னால் அதெல்லாம் முடியாது. என்ன மார்னிங்கா அவங்க அப்பாவும் பையனும் அவன்கிட்ட பேசணும்னு கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. மேரேஜ் பண்ணி கொடுத்தது கண்ணில் கூட வந்து காட்ட மாட்டேற. கால் பண்ணா என்னன்னு சொல்லுங்கன்ற. நல்லா பேசக்கூடாதடா. அவள் எனக்கும் மருமக தானே. என்னம்மா அங்கே நானும் நம்பர் கொடுறா பேசணும்னு சொல்கிறேன், ஃபோனாவது வாங்கி கொடுற சொன்னா எதுவுமே கொடுக்க மாட்டேற. மார்னிங் தான் நானே கிளம்பி வந்துட்டேன். வீட்டுக்கு கூட்டிகிட்டு விடாலும் வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வர மாட்டேற. அவளை மேரேஜ் பண்ணி வச்சது நான். கல்யாணம் பண்ண சொன்னது யாரு? நான் தான்டா. அம்மா திட்டிகிட்டே வராங்க. சவுண்டு கேட்டு இப்படி பார்த்தா உங்கள் ஆன்ட்டி தான். அவங்கள பார்த்தோன்னா ஒரு பிரைட்டான ஒரு ஸ்மைலும் கண்ணு கலங்குற மாதிரி அப்படியும் ஒரு மாதிரி இருக்குது. அப்பாங்க அவர் ஆஃபீஸ் போயிட்டாரு. நான் சொல்லிட்டேன் என் மருமக வீட்டுக்கு போகிறேன், ஈவினிங் போல தாங்க வருவேன் அப்படின்ட்டு. ஏன்னா ஈவினிங்கா? ஆமாடா. அது வரைக்கும் இங்கே என்ன பண்ண போகிறீங்க? என்னடா என் மருமகிட்ட பேசிகிட்டு இருப்பேன். சரி, அவனும் மேலே போயிடுறான். டேய் எங்கடா என் மருமக? கிச்சனில் இருக்கா. சரி ஒயன் அப்படின்னு கூப்பிட்றாங்க. நீங்களும் அவள் எப்படா போவோம் அப்படின்ட்டு அந்த கிச்சனில் சிம்மில் வச்சுட்டு
உங்களால் நடக்க முடியலை இருந்தும் உங்கள் கண்ணெலாம் தொடச்சிட்டு அவங்கள பார்க்குறீங்க. வாடா, அவங்க உங்களை பார்க்குறாங்க. நடக்க முடியாமல் உங்கள் ஹெட்டில் காயம், உங்கள் லிப்ஸில் காயம். என்னாச்சுடா, என்ன காயமாக இருக்கு? ஒன்றும் இல்லத்த. உங்களை ஹக் பண்ணிக்கிட்டு தேம்புறீங்க. என்னாச்சுடா, ஏன் அழுதுட்ருக்க? ஜிமின் ஏதாவது பண்ணனா? இல்லை, அது நான் 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 அம்மா அப்பாவை பார்க்கணும். என்ன ஊருக்கு கூட்டி போகிறீங்களா? அழுகுறீங்க. பார்க்கணும் பேசணும் போல இருக்கு அப்படின்னு. ஆமாடா, கேட்டிருந்தாங்க, அதான் கால் பண்ணி கொண்டு. சரி, எதுக்குடா காயமா இருக்கு? என்னாச்சு? ஜிமின் எதாவது அடிச்சானாடா? அப்படியே அவங்கள பார்த்துட்டே இருக்கீங்க. சொல்லுடா. நீங்கள் அவ்வளோதான் தேம்பி தேம்பி அழ ஆரம்பிக்கிறீங்க. எனக்கு தெரியல, அவர் என்ன அடிக்கிறாரு. எதுக்கு அடிக்கிறாருன்னு தெரியல. ஒரு நேரம் சிரிச்சு பேசுறாரு, ஒரு நேரம் நல்லா பார்த்துக்கிறாரு, ஒரு நேரம் அடிக்கிறாரு. கேட்டா உனக்கு தெரியாதா? மேரேஜ் பண்ணல, எல்லாத்துக்கும் ஓகே பண்ணிடுதானே மேரேஜ் பண்ண, அப்படிலாம் கேட்குறாரு. எனக்கு தெரியல என்ன சொன்னாங்கன்னு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. ரெண்டு தேம்பி தேம்பி அழுகுறீங்க. அவங்க உங்கள் கண்ணை தொடச்சிட்டு, ஓன் நீ நான் கொடுத்த இல்லை உனக்கு ஞாபகம் இருக்காடா? என்ன அடுத்த? இல்லைடா, ஒரு பேப்பரில் சைன் போட்டு அந்த பேப்பர் உனக்கு கையில் கொடுத்தல, அதை எடுத்து படித்து பார்த்தியா? அது இல்லை. அவங்களுக்கு இப்போ தான் புரியுது, நீங்கள் அதை படித்தும் பார்க்கல. இதனால தான் உங்களுக்கு எதுவுமே தெரியாமல், அவன் எதுக்கு அடிக்கிறான்னு தெரியாமல் அழுதுட்ருக்கீங்க. அழுகாதுடா, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லைடா. நான் உங்கள் பையனை பற்றி நல்லா தெரியும். அவனுக்கு எது சொல்கிறானோ அதை கண்டிப்பாக பண்ணணும். இல்லாட்டி கொஞ்சம் சைக்கோத்தனமாக பண்ணுவான், யார் பிச்சும் கேட்க மாட்டான். பாருடா, முதல்ல அதை எடுத்து படித்து பாரு. நீ அன்னைக்கே படித்து பார்த்துட்டு சைன் போடுறான்னு சொன்னேன், ஆனால் நீ படித்து பார்க்கல. அதனால தான் அவன் எதுக்கு அடிக்கிறான்ட்டு உனக்கு தெரியாமல் இருக்குடா. உங்கள் அத்தையை பார்க்குறீங்க, ஏன்னா அதில் என்ன இருக்குன்னு உங்கள் அத்தைக்கும் தெரியாது, ஏன்னா அவங்களும் பார்த்துருக்க மாட்டாங்க. அவன் சொல்லியிருப்பான், இதை நீங்கள் பார்க்காதீங்கம்மா, எனக்கு செம்ம கோவம் வந்துடும், இதில் அவள் சைன் போடுறா மட்டும் பாருங்கள், இப்போ தானே அவளை மேரேஜ் பண்ணிக்குவேன் அப்படின்ட்டு இருப்பான். உங்களோட அம்மாவும் கோவப்பட்டிருப்பாங்க. அவன் சொன்ன மாதிரி அவங்க படிச்சும் பார்த்துருக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் நீங்களாவது படித்து சைன் போடுவீங்கன்னு பார்த்தா நீ வச்சு பார்க்காம சைனை போட்டு கொடுத்துருப்பீங்க. நீங்கள் ஒரு மைண்டில் இருந்தனால அது நீங்கள் பார்க்காம சைன் போட்டிருப்பீங்க. அதாண்டா, அதை நீ படித்து பாரு, எனக்கு அதில் என்ன இருக்குது, எதனால் கோவப்படுறான் அப்படின்ட்டு உனக்கு புரியுண்டா. மற்றபடி என் பையன் நல்ல பையன்டா. அவன் மேரேஜே பண்ணிக்க மாட்டான்னு சொன்னான். அப்போ தான் உங்கள் ஊருக்கு கோயிலில் எல்லாமே முடிச்சுட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கல, அதுக்கு பின்னாடி நீ இருந்த, அதை பார்த்துட்டு தான் உன்னை மேரேஜே பண்ணிக்க மாட்டோம் சொன்னவன் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறோம்னு சொன்னான். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லடா, உங்கள் அப்பா என்கிட்ட பேசினாரு, உனக்கு நடந்தது எல்லாமே சொன்னார், எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க அப்படின்னு. உங்கள் ஃபேஸ் ஹக் பண்ணி உங்களை பார்த்துட்டே சொல்கிறாங்க. அதனால தான் உங்கள் அம்மாவுக்கு நான் அவ்வளோ பேமெண்ட் கொடுத்து இங்கேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஆனால் என் பையன் அவனுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் ரொம்பவே நல்லா பார்த்துக்குவான். அதுவும் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கொஞ்சம் கோவப்படுவான். மற்றபடி என் பையன் ரொம்ப நல்ல பையன். இப்படிலாம் பேசுகிறாங்க. இந்தா உங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணி தரேன், பேசு. ஜிமின் உனக்கு ஃபோன் வாங்கி கொடுத்தானா இல்லையாம்மா? நம்பர் கேட்டுட்ருக்கேன், ஃபோன் வாங்கி கொடுறான்னு, ஆனால் கேட்கவே மாட்டான். இல்லைத்த, எனக்கு வாங்கி கொடுத்தாரு. என்ன வாங்கி கொடுத்தானா? அப்படியே நம்பர் கேட்டதுக்கு கொடுக்க மாட்டேட்டா, ஃபோனும் வாங்கி கொடுக்கலன்னு சொன்னா? பாத்தியா, உன் புருஷனுக்கு அம்மா மேலே ஜெலஸ், அதான் நம்பர் கூட கொடுக்க மாட்டேன்ட்டா. சரி அப்படின்ட்டு உங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்களும் பேசுகிறீங்க அழுத்துக்கிட்டு, உங்கள் தம்பிகிட்டலாம் பேசுகிறீங்க. உங்கள் அம்மா, அதாவது அங்கே தான் இருக்காங்க, அவங்க உங்களுக்கு கண்டுக்கவே இல்லை. உங்கள் அப்பா தான் நல்லா பார்த்துக்குவாங்கடா, பயப்படாத, அங்கே நீ ஹாப்பியாக சந்தோஷமாக இருப்ப, அவர் நல்லவர்றா அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. உங்கள் தம்பியும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பான், அழுதுட்டு பேசுகிறான். அவன்கிட்டே அழுதுட்டு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. ஜிமின் ஸ்டெப்பில் இறங்கி வரான். அம்மா, யாரும்மா யாரடி பேசிகிட்டு இருக்கா? ஏய் கத்தாதடா, உங்கள் அப்பாட்ட பேசிகிட்டு இருக்கா. நானே எத்தனை தடவை சொன்னேன், அதான் நானே ஃபோன் பண்ணி கொடுத்துட்டேன். உங்களை பார்க்குறான், ஒரு மாதிரி அழுத்துட்டு கண் டேஸோட பேசிக்கிட்டே ஜிமினை பார்க்குறீங்க. தன்னால் பேசு அப்படின்றான். அவனுக்கிட்ட வந்து, அம்மா நான் பேசிகிட்டு இருக்கல, என் பொண்ணாட்டி குக் பண்ணி பதில் ஸ்டாப் பண்ணியிருக்கா, ஓ குக் பண்ணு. அவங்க அம்மாவை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு கிச்சனுக்கு போகிறாங்க. ஆனால் ஜேகே உங்கள் ஷோல்டரில் கை போட்டுட்டு அப்படியே அவன் ரூமுக்கு தான் ஸ்டெப்பில் ஏறி கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கான். நீங்களும் பார்த்து ஒரு மாதிரி பயந்துக்கிட்டு தம்பிகிட்டலாம் பேசிகிட்ருக்கீங்க. சரி நல்லா படிடா. சரிக்கா, மாமா நல்லா பார்த்துக்கிறாரா? எல்லாத்துக்கும் தலையாட்டுறீங்க,
சரி வைக்கவாக்கா அப்படின்றான். நீங்களும் காலை கட் பண்ணிட்டு ஃபோனை கையில் வச்சுருக்கீங்க. அவன் உங்களை ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போய் வாலில் பின் பண்ணுறான். அப்படியே பார்க்குறீங்க. என்னங்க இங்கே பாருடி, உனக்கு ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கேன். அந்த விஷயத்த மட்டும் என் அம்மாட்ட சொல்லிடாத. அது உன்னோட நம்பர் கேட்பாங்க, நம்பரும் கொடுக்கக்கூடாது. இது உன் ஃப்ரெண்டுகிட்ட பேசுனில்ல? கேட்டேன். கேட்டிங்களா? அப்போ வீட்டுக்கு வந்துட்டீங்களா? இல்லை. அப்புறம் இல்லை, திங்க் பண்ணேன். திங்க் பண்ணிங்களா? ஏன்னா ஃபோன் முதற்கொண்டு நீங்கள் யார்கிட்ட பேசுவீங்க அப்படின்ட்டு எல்லாத்தையுமே ஹேக் பண்ணி வச்சுருக்கான். உன் மண்டைக்குள்ள ஒரு டவுட்டு, நீங்கள் நேற்று பேசினது தான் எனக்கு தெரியல அப்படி இப்படின்ட்டு ஒரு மாதிரி பேசியிருப்பீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி யோசிச்சு பார்த்துட்ருக்கான். அவன் ஃபோனுக்கு கால் வருது. பார்க்குறான் உங்களை பார்த்து. ஏய், அப்புறம் உன் நம்பர் கேட்டு தவிர யார்ட்டையும் கொடுக்கக்கூடாது. அம்மாங்க இருக்காங்க. பாஸ்வேர்ட் நான் சொல்கிறேன். அவங்க போகையில் பாஸ்வேர்ட் நீ தான் போடுற. பாஸ்வேர்ட் மாதிரி அவங்க தெரியக்கூடாது. புரியுதா? நான் சொன்ன மாதிரி நான் பண்ணுவேங்க. ஆனால் ஃபோன் இருக்குட்டு தெரியாமல் சொல்லிட்டு கேட்டாங்க. சொல்லிட்டேன். நம்பர் கேட்டால் கொடுக்காத. கேட்டா இல்லைண்டு. புரியுதா? டேமேஜ் ஃபோன் வருது. உங்களை கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணிவிட்டு அந்த கால் அட்டன் பண்ணிட்டு அவள் வெளில போயிட்டான். உங்கள் ஆன்ட்டியோட ஃபோனவே டைட்டாக பிடிச்சிட்டு தான் ப்ரீத் வாங்குறீங்க. கீழே ஜிமின் அவன் கிச்சனுக்கு தான் போகிறான். ஓகே பாய்மா. அம்மா எத்தனை மணிக்கு போகிறேன்? என்னடா என்னை விரட்டுறதுலேயே இருக்கா? சும்மா தான். எங்கடா ஒயன்? மேலே இருக்கா. மேலே ஜிமின் ட்ரெஸ் எல்லாம் அங்கங்கே கிடக்கா. அதெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சு வாஷ் பண்ணி அந்த பெட்டவே நீட் பண்ணுறீங்க. பக்கத்தில் ஏதோ ரிமோட் மாதிரி அந்த பெட்டுக்கிட்ட சைடில் இருக்குது. இது அன்னைக்கு ஏதோ ஆன் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு வச்சுருப்பான். அதை திங்க் பண்ணிட்டு ஏதோ ஒன்று இருக்கும் அப்படின்ட்டு சைடாக அந்த பெட்டுக்கிட்டே வச்சுறீங்க. ஐ மீன் அந்த கிச்சன்லேருந்து ஹாலுக்கு வந்து அவனோட ரூமை தான் பார்க்குறான். பார்த்துட்டு அவன் வெளில போயிடுறான். உங்கள் ஆண்டி எல்லா வேலையும் முடிச்சுட்டு மேலே தான் வராங்க. நீங்கள் எல்லாத்தையுமே நீட் பண்ணி ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ணியிருக்கீங்களா, அதெல்லாம் எடுத்து மடிச்சு வச்சுட்ருக்கீங்க. நானும் வந்திருப்பேன் இல்லைடா, மடிச்சிருக்கேன். இல்லை கொஞ்சம் தான். அப்போ அந்த பெட்டில் ஃபோனை பார்க்குறாங்க. இதை தான் வாங்கி கொடுத்துருக்கானா? ஐயோ, எங்கடா என் ஃபோன்? இந்த இருக்குது அப்படின்ட்டு அதை எடுத்து கொடுக்குறீங்க. சரிடா, நம்பர் சொல்லு, அத்தை சேவ் பண்ணிக்கிறேன். அத்தை என்னடா சொல்லு. எனக்கு தெரியாது. ஏன்னா உங்கள் நம்பர் உங்களுக்கு தெரியாது. சரி கூட அவன் ஃபோனுக்கு நான் அடித்து நம்பர் எடுத்துக்கிறேன். அது இல்லை, அவர் ஃபோன் நம்பர் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னார். என்ன? நீங்கள் கேட்டா கொடுக்கக்கூடாதுன்னாரு. அவங்க ஜிமினுக்கு கால் பண்ணி திட்டுறாங்க. ஏண்டா நான் பேசக்கூடாதாடா என் மருமகிட்ட? எதாக இருந்தாலும் என்கிட்ட பேசுங்கம்மா, அவட நான் மட்டும் தான் பேசணும். ஜிமின் சாரிம்மா, உங்கள்கிட்ட ஃபோன் கொடுக்க சொல்கிறான். அவங்க ஆன்ட்டி கொடுக்குறாங்க. ஏய், நம்பர் கொடுத்த? இல்லைங்க, கொடுக்க மாட்டேன். உங்கள் அத்தை உங்களை பார்க்குறாங்க. லைட்டாக சிரிப்பு வந்தாலும் இப்படிலாமா பண்ணுறான் பையன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி இருக்கு. சாப்பிடு, அப்புறம் பாஸ்வேர்ட் போட்டு அனுப்பிச்சிரு. காலை கட் பண்ணுறீங்க. என்னம்மா சொன்னா? இல்லை, நீங்கள் இங்கேருந்து போவீங்கள்ல, அப்போ என்கிட்ட இன்னைக்கு தான் சொன்னார் பாஸ்வேர்ட். அதான் உங்களுக்கு தெரியக்கூடாது, அவங்கள அனுப்பிச்சிரு அப்படின்னாங்க. அவங்க அம்மா இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நான் இல்லை, இப்போ கிளம்புறேன் அப்படின்றாங்க. இல்லை, சாப்பிட்டு போங்க, ஈவினிங் தான். இல்லை நான் போகிறேன்றாங்க. ப்ளீஸ்ன்னு கெஞ்சுறீங்க. கொஞ்ச நேரம் அவங்கக்கிட்ட பேசுகிறீங்க, சாப்பிட்றீங்க. நேரத்தை பார்த்துட்டு அவங்க ஃபோன் எடுத்து அவங்க ஹஸ்பண்ட், அதாவது உங்கள் மாமாவுக்கு கால் பண்ணுறாங்க. அவங்க பேசுறதெல்லாம் கேட்குறீங்க. சிரிச்சுட்டு காலை கட் பண்ணிட்டாங்க. என்னடா அப்படி பார்க்குற? இல்லை, சும்மா தான். இந்த டயத்தில் உங்கள் மாமா ஜூஸ் குடிப்பாரு, இல்லாட்டி காஃபி குடிப்பாரு. அதான் குடிச்சிட்டிங்களா, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். நீ கேட்கல ஜிமினுக்கு, உன் ஹஸ்பண்ட் தானே. அது அகெயின் உங்கள் மாமா கால் பண்ணுறாங்க உங்கள் ஆன்ட்டிக்கு. எடுத்து பேசிகிட்ருக்காங்க. உங்களுக்கு டைமை பார்க்குறீங்க. இந்த டயத்தில் உங்களுக்கு கால் பண்ணியிருக்கா. இது வரைக்கும் நீங்கள் எடுத்து பேசினதே இல்லை. கால் பண்ணி பேசுவோமா வேணாமா அப்படின்ட்டு இந்த ஷோஃபாலேருந்து எந்திரிக்கிறீங்க. உங்கள் ஆன்ட்டி லைட்டாக பார்த்துட்டு அப்படி பேசிகிட்ருக்காங்க. உங்கள் ஹஸ்பண்டை பிடிக்கும், ஆனால் அவன் எதுக்கு அடிக்கிறான்னு தான் தெரியாது. அதனால தான் நீங்கள் பயப்படுறீங்க. ஸ்டெப்பாக பிடிச்சிட்டு உங்கள் ஃபோன் உங்கள் ரூமில் என்ன இருக்குது,
எடுத்துட்டு கால் பண்ணுமா வேணாமான்னு ஒரு பயத்தோட கால் பண்ணி காதில் வைக்கிறீங்க. சொல்லுடி. அது என்ன? இல்லை, சாப்பிட்டீங்களா? ம். ஜூஸ் குடிச்சிங்களா? ஜிமின் சிரிக்கிறான். நான் குடித்தேன். நீ சாப்பிட்டியா? எங்கள் அம்மாங்க கீழே மாமா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஓ, அதான் ஓ மாமாட்ட பேச வந்தியா? என்னங்க? இல்லடி, உன் புருஷன் நான் தானே. அதான் என்கிட்ட பேச வந்தேன்னு கேட்டேன். வேற வேற ஒன்றும் இல்லைங்க. அப்புறம் அப்புறம் என்ன பயமா இருக்கா? தெரியல. இதுக்கப்புறம் பயப்பட வேணாம். நீ ஓகே தானே? என்னங்க? இல்லடி, நீ ஓகே தானே? அம்மா பேசியிருப்பாங்களே, உன் புருஷன் ஒரு சைக்கோ, இப்படி தான் பண்ணிட்டு இருப்பான். என்னங்க? அதாண்டி இப்போ சொன்னல. இல்லைங்க, உங்களை நல்லவங்க. எங்கள் அம்மாவா? அதெல்லாம் நம்பாத. ஆமாம் சொன்னேன்ல. நம்பலங்க. அப்போ நான் சைக்கோவா? இல்லை இல்லை. அப்போ யாரு? என்னங்க? நான் யாரடி உனக்கு? புருஷன். சரி, என் அம்மா வருது, கால் வைக்கிறேன். நீங்கள் ஃபோனை பார்த்துட்டு டோர் சைடு பார்க்குறீங்க. உங்கள் ஆன்ட்டி டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வராங்க. இவருக்கு அப்படி இந்த மாதிரி அந்த ரூம்லேயே சுற்றி பார்க்குறீங்க. என்னடா? ஒன்றும் இல்லை. ஓ, என் பையன்கிட்ட பேசிகிட்டு இருந்தியா? சரி, அதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. உங்கள் ஆன்ட்டி உங்களுக்கு ஜூஸ் போட்டு கொண்டாந்து கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு டவுட்டோடு அதை வாங்கிட்டு இவருக்கு எப்படி தெரியும் ஒரு வேளை வீட்டுக்குள்ளே இருக்கார் அப்படின்ட்டு ஒரு மாதிரியாகவே இருக்கீங்க. என்னடா? இல்லை, நான் உங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு 2 பேரும் குடிச்சிட்டு சின்ன வயசுலலாம் ஒரு மாதிரி ஜிம்னை பற்றி பேசிகிட்ருக்கீங்க. அப்படியே டைம் போயிட்டுருக்கு. உங்கள் ஆண்டி அகெயின் உங்கள் மாமாவுக்கு ஒரு 12-1 இந்த மாதிரி டயத்தில் ஃபுட் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க. இதை பார்த்துட்டு நீங்களும் ஜிமினுக்கு கால் பண்ணுறீங்க. அவனும் உடனே அட்டன் பண்ணிட்டு என்னடி ரொம்ப மிஸ் பண்ணுறியா? கிளம்பிடட்டா? இல்லைங்க, நீங்கள் சாப்பிட்டீங்களா? என்ன மிஸ் பண்ணல, அமைதியாக இருக்கீங்க. ஆனால் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். உன்னோட ஸ்மெல்லு, உன்னை கட்டி பிடிச்சி கூட தூங்குறது. உங்கள் ஆண்டி பக்கத்தில் இருக்காங்க, அது கொஞ்சம் தள்ளி அங்கடி நீ பார்க்குறேன். எங்கள் அம்மா எல்லாம் கண்டுக்காது. எப்படிங்க இங்கே எது இருக்கீங்களா? இல்லை, சுற்றி பார்க்குறீங்க, கேமரா அது இருக்கா அப்படின்ட்டு. அது ஹிட்டன் குட்டியாக எங்கேயாவது இருக்கும். அதனால உங்களுக்கு கேமராலாம் இல்லாத மாதிரி தான் உங்களுக்கு தெரியுது. என்ன எங்கிட்ட கூட சுற்றி பார்க்குறேன்? இல்லை, கேட்டதுக்கு பதில் சொல்கிறேன். மிஸ் பண்ணுற மாதிரி. என்ன மிஸ் பண்ணல? இப்படிலாம் பேசல உங்களுக்கு பயமாக இருக்குது. நல்லா பேசுவான், அடிப்பான், எதுக்குன்னு தெரிஞ்சா தெரியாதான்னு கேட்பான். உங்கள் ஆண்டி சொன்னதெல்லாம் நாவுக்கு வருது. அந்த லெட்டர் அப்படின்ட்டு தோணுது. என்னடி ஒயன் இருக்கேண்ணா கத்துறான். இருக்குங்க. என்னடி அமைதியா என்ன திங்க் பண்ணிட்டு இருக்க? மண்டைக்குள்ள என்னடி ஓடிட்டு இருக்கு? அது ஒன்றும் இல்லைங்க. இல்லை, இப்போ நம்ம யோசிச்சுட்டு இருந்தல. என்ன யோசிச்சுட்டு இருந்த? உங்களை தாங்க. என்ன என்ன யோசிச்சுட்டு இருந்த? அது சொல்லுடி. இல்லை, இப்போ சொன்னீங்கல்ல, அதுதான். என்ன மிஸ் பண்ணதுண்ணா? நானும் உங்களை மிஸ் பண்ணுறேன். ஒயன் அப்படின்ட்டு திரும்புகிறாங்க. அதான். ஓ, என் பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்கியா? சொல்லுடி, என்ன மிஸ் பண்ண? ஒன்றுத்தான். அது உங்கள் ஆண்டியை பார்க்குறீங்க. ஆமாட்டு ஜிமின் கத்துறான். ஒரு மாதிரி பயமாக இருக்கு. ஏங்க அப்புறமா பேசட்டா? நிஜமாவா? கால் பண்ணணும். பண்ணுறேங்க. காலை கட் பண்ணிட்டான். எங்கிட்ட நீங்கள் உங்கள் ஆண்டிகிட்ட பேசிட்டு அந்த கிளாஸ் இதெல்லாம் எடுத்து உங்கள் அத்தை கூட கீழே போயிட்டுருக்கீங்க. ஃபோனை பெட்லேயே வச்சுட்டு. ஜிமின் நீங்கள் கால் பண்ணுவீங்கன்ட்டு அவன் ஃபோனை கையில் வச்சு பார்த்துட்டே இருக்கான். வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். உங்கள் ஆண்டிகிட்ட சிரித்து பேசிட்டு நீங்கள் 2 பேரும் சாப்பிட்டு டைம் இப்படியே ஆயிட்டுருக்கு. உங்கள் ஆண்டி உங்கள்கிட்ட சொல்லிட்டு சரிடா கிளம்புறேன், அது பத்திரமாடா, ஜிமின் கூட்டிகிட்டு வர மாட்டான், நான் உன்னை பார்க்க வரேன்டா அப்படின்றாங்க. சரி ஆண்டி அப்படின்ட்டு
அவங்க டோர்கிட்ட போகிறாங்க. குடு குடுன்னு ஓடி போய் டோர்கிட்ட நிற்கிறீங்க. சரிடா நான் பார்க்கல. நீங்கள் பாஸ்வேர்ட் போடுறீங்க. அது ஓப்பன் ஆகுது அந்த வாய்ஸோட. உங்கள் ஆன்ட்டி உங்களை ஹக் பண்ணிட்டு, என் பையனை பார்த்து பயப்படாத. அவன் ரொம்ப நல்ல பையன். அவனை புரிஞ்சுக்க. அப்படிலாம் சொல்கிறாங்க. நீங்களும் தலையாட்டுறீங்க. டோர் ஓப்பன் ஆகுது அந்த வாய்ஸோட. வெளில போயிட்டு உங்களுக்கு பாய் சொல்கிறாங்க. நீங்களும் பாஸ்வேர்ட் போட்டு அந்த டோர் லாக் பண்ணிட்டு திரும்புறீங்க. இப்படியே ரொம்ப சைலண்ட்டாக இருக்கு. இருக்கிற ஜூஸ் திங்ஸ் எல்லாமே எடுத்து வாஷ் பண்ணிட்டே உங்கள் மைண்டுக்குள்ளே உங்கள் அத்தை சொன்னது தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரூமுக்கு போகிறீங்க. ஜெமின் கொல்ல வரி ஆயிட்டான். ஃபோனில் இருக்க அந்த கேமராவெல்லாம் ஆன் பண்ணி பார்த்துருப்பான். ஃபோன் பக்கத்தில் இருக்குது. ஆனால் நீங்கள் ஃபோனை கண்டுக்காமல் ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறீங்க. அவ்வளோதான் ஆஃப் பண்ணிட்டு அவன் அந்த ஆஃபீஸை விட்டு கிளம்பிட்டான். நீங்கள் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வெளில வரீங்க. ரெஸ்ட் ரூம்குள்ளே அந்த லெட்டரில் என்ன இருக்கும் அப்படின்ட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு இந்த கபோர்டை ஓப்பன் பண்ணுறீங்க. உங்கள் ஆன்ட்டி கொடுத்தது கீழேருந்து அதை எடுத்து வச்சுருப்பீங்க. அதை எடுத்து பெட்டில் உட்காந்து அதை ஓப்பன் பண்ணுறீங்க. கீழே நீங்கள் சைன் போட்டிருப்பீங்க. படித்து பார்த்துருக்க மாட்டீங்க. அதில் அப்படி என்ன இருக்குன்ட்டு பார்க்குறீங்க. ஃபுல்லாத்தையும் படிச்சுட்டு உங்கள் கண்ணில் டியர்ஸ் வருது. அது எங்கே எடுத்தீங்களோ அங்கேயே ஓப்பன் பண்ணி உள்ளே வச்சிடுறீங்க. கண்ணில் டியர்ஸ். கை ஒரு மாதிரி நடுங்குது. அந்த பெட்டில் அப்படியே உட்காந்துட்டு கையை அந்த பெட்டில் கீழே அந்த ரிமோட் இருக்கடா அது கீழே விழுகுது. உங்கள் கண்ணை தொடச்சிட்டு அந்த ரிமோட்டை எடுக்கையில் அது பட்டன் ஆன் ஆகுது. எடுத்துட்டு அந்த பெட்டுக்கிட்ட வைக்கல எனக்கு ஏதோ கிளிக் ஆன மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. பார்க்குறீங்க. அவ்வளோதான். ரெஸ்ட் ரூமில் என்ன இருக்கோ எல்லாமே க்ளீனாக அப்படியே தெரியுது. நீங்கள் இப்போ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாரீ இருக்குது. உங்கள் சோப்பு ஷாம்பு எல்லாம் ஏதோ கண்ணாடியை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படி கிளியராக தெரியுது. உங்கள் கையெடுத்து உங்கள் மவுத்தில் வச்சுட்டு செம்மையாக அழுத்துட்டு ஒரு மாதிரி எந்திரிச்சு பயத்தோட அந்த ரெஸ்ட் ரூம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போய் பார்த்தா அங்கிட்டிருந்து இங்கிட்டு பார்த்தா சுத்தமாக ஒன்றுமே தெரியல. வெளியில் வந்து பார்த்தா உள்ளே அப்படியே தெரியுது. அந்த பட்டன் எடுத்து ஆன் பண்ணுறீங்க. சாரி, திருப்பி அகைன் அந்த பட்டனை டச் பண்ணால் க்ளோஸ் ஆகுது. திருப்பி ஆன் பண்ணால் ஓப்பன் ஆகுது. அவ்வளோதான். ஒரு மாதிரி இந்த பெட்லேயே உட்காந்துட்டீங்க. தலையே ஒரு மாதிரி சுற்றுது. ஏன் நினச்சோ அந்த ரிமோட் அங்கேயே வச்சுட்டு அந்த பெட்டில் அப்படியே படுத்திருக்கீங்க. அவ்வளோதான். உங்களுக்கு இதான் லைஃப் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. உங்கள் கண்ணை தொடச்சிட்டு கீழே போகிறீங்க. டைமை பார்த்துட்டு ஷோபாவில் உட்காந்துருக்கீங்க. உங்கள் ஆண்டி 6 o'clock தான் போயிருப்பாங்க. 7:35 அப்படி ஆகுது. பாஸ்போர்ட் போடுற சவுண்டு கேட்குது. திரும்பி எந்திரிச்சு நிற்கிறீங்க. டோர் ஓப்பன் ஆகுது. ஒரு பயத்தோட டோர்கிட்ட நடந்து போகிறீங்க. ஜெமின் கால் எடுத்து உள்ளே வைக்கிறான். உன்னை பார்க்கவே அவ்வளோ பயமா ஒரு மாதிரி கண்ணெல்லாம் ரெட்டா. உங்களை பார்த்தா முறைக்கலையோ உள்ள அப்படியே அவ்வளோவுக்கு நடுங்குது. ஏன்னா அவன் எதுக்கு கோவமாக இருக்கான்ட்டு உங்களுக்கு நல்லா தெரியும். நான் வெயிட் பண்ணுவேன், கால் பண்ணுவியான்னு கேட்டிருப்பான். நீங்கள் கால் பண்ணவே இல்லை. அவன்கிட்ட ஒரு தடவை சொன்னா புரியாதுல்ல. அவன் கையில் இருந்த பேக்கை கீழே போகிறான். பயத்தில் அவனை போய் பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அவனும் அவன் கையில் இருந்த பேக்லாம் கீழே போட்டு சைடாக அவன் கண்ணை வச்சு பாஸ்வேர்ட்லாம் போட்டு உங்களை பிடிச்சி பயங்கரமாக கிஸ் பண்ணிவிட்டு நகட்டிக்கிட்டே இப்படியே போகிறான். நீங்களும் அவன் ஷூட்டெல்லாம் பிடிச்சி கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆல்கஹால் ஸ்மெல்லு ஆனால் உங்களுக்கு கும்பிட்டுது. இருந்தாலும் பயத்தில் கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. நடு ஹால்லையே உங்களுக்குள்ள எல்லாம் நடந்துட்டுருக்கு. டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே அவங்க மேலே படுத்திருக்கான். பயத்தோட அவன் நெக்க ஒரு பைட் கொடுக்குறீங்க. அவன் ஸ்மைல் பண்ணுறான். அவன் முதுகில் தான் உங்கள் கை இருக்குது. உங்களை தூக்கி அவன் மேலே போட்டுக்கிறான். உங்கள் ஃபேஸை பிடிக்கிறான். அவனை பார்க்குறீங்க. உங்களை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுறான். கண்ணு ஒரு மாதிரி இருக்குது. பயத்தில் அவன் ஃபேஸை பிடிச்சி கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்குள்ள அகெயின் முடிச்சுட்டு அப்படியே உங்களை தூக்கி கிச்சனுக்கு தான் கூட்டி போகிறான். அங்கே ஃபுட் இருக்கு. எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் போட்டு அவன் கிட்ட இருந்துட்டே அப்படியே எடுத்துக்கிட்டு அவன் டைனிங் டேபிள் தான் வரான். அந்த சேர்லேயே உட்காந்து 2 பேருமே மாற்றி மாற்றி சாப்பிட்றீங்க. லிப்ஸ் எல்லாம் எரியுது. உங்கள் லிப்ஸ்லேருந்து அவனுக்கு ஃபீட் பண்ண, அவள் லிப்ஸ்லேருந்து உங்களுக்கு மாற்றி மாற்றி ஃபுட்டை ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கீங்க. திரும்பலான்னு போனால் அந்த கையில் இருக்க பிளேட் எடுத்து உங்கள் கையிலேருந்து தூக்கி போடுறான். ஆஹா, நீங்கள் பயப்படலாம்
இல்லை உள்ளே ரொம்ப பதட்டம் பயம் இருக்குது. அவன் தூக்கி போட்டோன்னே அவனை போய் கட்டி பிடிச்சிக்கிறீங்க. அவன் ரூமுக்கு தான் கூட்டி போகிறான். அன்றைக்கி நைட்டு ஹக் பண்ணி படுத்துருக்கீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் தான் ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. நிமிர்ந்தவனை பார்த்தா படுத்திருக்கான். அவன் கிட்ட போய் லிப்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு அவன் மேலே இருந்து எந்திரிச்சு ரெஸ்ட் ரூமுக்கு போகிறீங்க. தெரியும் அவன் பாப்பான் அப்படின்னு. அங்கிட்டு திரும்பி கண்ணில் டியர்ஸ் வருது. ஃப்ரெஷ்அப் ஆகிட்ருக்கீங்க. இந்த தடவை நீங்கள் டவல் கட்டவே இல்லை. வெளில வந்து அவன் முன்னாடியே ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு கீழே போகிறீங்க. குக் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களை பேக் ஹக் பண்ணுறான். அமைதியாக இருக்கீங்க. உங்கள் நெக்கெல்லாம் கிஸ் பண்ணுறான். பின்னாடி திரும்பி அவனை பயங்கரமாக கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டே அவன் லிப்ஸை விடுறான். அதுக்கப்புறம் நீங்கள் குக் பண்ணுறீங்க. அவன் டைனிங் டேபிளில் உட்காந்துருக்கான். குக்கெலாம் பண்ணி முடிச்சுட்டு டைனிங் டேபிளில் எல்லா ஃபுட்டும் எடுத்து வச்சுட்டு அவனோட மடியில் போய் உட்காந்துட்டு அவனுக்கு ஃபீட் பண்ணிகிட்ருக்கையிலே அவன் லிப்ஸில் இருந்து அவனோட ஃபுட்டை நீங்கள் எடுத்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. இப்படி தான் அவனுக்கு ஃபீட்லாம் பண்ணிவிட்டு அவனோட பேக்கு ஃபோன் எல்லாம் கீழே கிடக்கு. அதை எடுத்துகிட்டு டோர் வரைக்கும் வந்துட்டு அவன் ஷர்ட்டை பிடிச்சி அகெயின் கிஸ் பண்ணிவிட்டு பாஸ்வேர்ட் போடுறீங்க. ஓப்பன் ஆகுது. அவன் கையில் கொடுத்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்க. அவனும் ஸ்மைல் பண்ணிட்டு வெளில போகிறான். பாஸ்வேர்ட் போட்டு பின்னாடி திரும்புகிறீங்க. அப்படியே உங்களுக்கு அந்த வீட்டை பார்க்கவே ஏதோ நரகத்தில் இருக்கமோ அப்படி ஒரு பயம் ஃபீல் ஆகுது. காலாம் வலிக்குது. ஒரு மாதிரி பெயினோட அங்கே ஷோப்பாவில் போய் படுத்துக்கிட்டீங்க. கண்ணில் டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. டக்குன்னு ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. ஸ்டெப்பில் ஏறி போய் உங்கள் ஃபோனை பார்க்குறீங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்குது. ஜிமினுக்கு கால் பண்ணி டீ குடிச்சிங்களா காஃபி குடிச்சிங்களா அப்படிலாம் சிரிச்சுட்டே பேசுகிறீங்க. அவனும் உங்கள்கிட்ட பேசிட்டு காலை கட் பண்ணுறான். கீழே போய் சாப்பிட்றீங்க. எல்லாத்தையுமே நீட் பண்ணிவிட்டு ரூமுக்கு போகிறீங்க. அங்கேயே எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இந்த பெட்டெல்லாம் நீட் பண்ணிவிட்டு ஜிமினுக்கு தான் கால் பண்ணுறீங்க. 2வது ரிங்லே கால் அட்டன் பண்ணிட்டான். லவ் யூ டி. லவ் யூ டூங்க. என்ன பண்ணுற? சாப்பிட்டீங்களா? இல்லை கொஞ்சம் ஒர்க் இருக்கு. சாப்பிட்டு ஒர்க் பார்க்கலாம்ல? பார்க்கணும். உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். வரட்டா? இல்லைங்க ஒர்க் முடிச்சுட்டு அப்புறம் வாங்க. நான் வீட்டில் தான் இருக்கேன். உன் ஃப்ரெண்ட்கிட்ட பேசல? இல்லை நீங்கள் தான் யாருக்கும் இந்த ஃபோனில் இருந்து பேசக்கூடாதுங்கள அதாங்க. ஓ இல்லை நீ உன் ஃப்ரெண்ட்கிட்ட பேசலாம். என்னங்க? போனடி. நேற்று செம்ம டென்ஷன் கோவம் ஒரு மாதிரி கண்ட்ரோலாக இல்லாமல் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. எனக்கு பிடிச்ச மாதிரி என்கிட்ட வந்த எங்கள் கண்ட்ரோல் மிஸ் பண்ணிடணும்னு நினச்சேன். லவ் யூ டி. உன்னை பார்க்கலே தெரிஞ்சு டயர்டாக இருக்கா? ரெஸ்ட்டு அப்படின்ட்டு அவன் காலை கட் பண்ணுறான். சரிடி என் அம்மா சொல்லியும் கண்ட்ரோல் மிஸ் ஆகி அவ்வளோ கோத்தோடு தான் வந்தேன். பட் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டியா? நேற்று அவங்க அம்மா கிச்சன்லேருந்து ஜிமினை கூப்பிட்ருப்பாங்க. அவன் கிளம்பியிருப்பான். என்னம்மான்னு கேட்டிருப்பான். அவளை ஏன்டா அடிக்கிற? அவள் சின்ன பொண்ணுடா. அவளுக்கு ஒன்றும் தெரியாது. என்ன சின்ன பொண்ணு? எல்லாம் தெரிஞ்சு தானே மேரேஜ் பண்ணா? ஜிமின் அவள் அதை பார்க்கவே இல்லைடா. பார்க்காம சைன் போட்டா. படித்து கூட பார்க்கல. ஜிமின் அவங்க அம்மா பார்க்குறான். அவள் எவ்வளோ ப்ராப்ளத்தை தெரியுமா இருந்து நிம்மதி சந்தோஷமே இல்லாமல் அந்த ஃபேமிலியில் இருந்தா அப்படின்ட்டு அவங்க அப்பா இருக்காங்கடா, அதாவது அவங்க அங்கிள் எல்லாமே ஜிமினோட அம்மாட்ட சொல்லியிருப்பாங்க. அவங்க வந்து இப்போ ஜிமின்கிட்ட எல்லாமே சொல்கிறாங்க. அந்தளவுக்கு அவங்க அத்தை டார்ச்சர் பண்ணி நீங்கள் ஸ்டேட் ஃபஸ்ட்டு ஆனால் அவங்கள படிக்கவே விடலை எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. ஜிமின் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அதனால தான் ஹாலில் வந்து அதாவது அவனோட ரூமை எட்டி பார்த்துருப்பான். நேற்று ஆஃபீஸ்க்கு போயும் ஒரு மாதிரி இருந்திருக்கும். இப்போ தான் தெரியுது அவன் அந்த லெட்டரை நீங்கள் படித்தே பார்க்காம தான் சைன் போட்டிருக்கீங்கன்ட்டு. ஒரு ஹாப்பியாக இருந்தாலும் ஒரு கஷ்டத்தோடு அவன் இருந்திருப்பான். நீங்கள் கால் பண்ணோன்னு ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பான். அப்புறம் ஃபுட் அந்த டயத்துலேயும் கால் பண்ணியிருப்பீங்க. நான் நீங்கள் கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணாமல் இருக்கல பழையபடிக்கு அவனுக்கு தலை வலிக்க ஆரம்பிச்சு கோவம்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சு கண்ட்ரோல் இல்லாமல் ரொம்ப டென்ஷன் ஆகி போய் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பான். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ரொம்ப பேர்ச்செல்லாம் அனுபவிச்சு இங்கே வந்தால் இவனும் பண்ணுறான்ட்டு அவனே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் பிடிச்சிட்டு வந்திருப்பான். இருந்தாலும் உங்களை பார்க்கல. நீங்கள் சொன்னதான் அதனால தான் மறைச்சிருப்பான். அவங்கள பார்க்குறான். பெட்டில் படுத்திருக்கீங்க. வச்சுட்டு அவன் ஒர்க் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் ஷோப்பாவில் உட்காந்துருக்கீங்க. டோர் ஓப்பன் ஆகிற சவுண்டு கேட்டு டோருக்கிட்ட போகிறீங்க. டோரும் ஓப்பன் ஆகுது. அவன் பேக்கை வாங்கிட்டு கிஸ் பண்ண போகிறீங்க. ஆனால் முடியல. ஸ்டொமக்கை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி கண்ணில் டியர்ஸ் வருது. உங்களை பார்க்குறான். என்னாச்சுடி?
உள்ள தான் ஸ்டமக் வலிக்குதுங்க. என்னாச்சு? ஃபுட் எதுவும் ஒத்துக்கலையா? அவன் கிளம்புற டயத்துல எதுவுமே செக் பண்ணி பார்க்கல ஃபோன்ல. டே டேட்டுங்க. ஓ! உங்கள தூக்குறான். இல்ல அப்படின்ட்டு உங்கள தூக்கிட்டு அவன் ரூமுள்ள போய் பெட்ல படுக்க வைக்கிறான். இல்லைங்க உங்களுக்கு ஃபுட் நீ படுறி அப்படின்ட்டு கீழ போய் அவன் ஃப்ரிட்ஜ ஓப்பன் பண்ணி ஐஸ் பேக் எடுத்துட்டு வந்து அந்த ஸ்டெப்லயே வேகமா தான் வரான். டோர் ஓப்பன் பண்ணிட்டு உங்க சாரிய கழட்டுறான். இல்லைங்க அது உங்கள பார்க்குறான். அமைதியாயிட்டீங்க. தேம்புறீங்க. உங்க சாரிய கழட்டிட்டு ப்ளவுஸு ஸ்கர்ட் இருக்கீங்க. அவன் கையில ஐஸ் பேக் எடுத்து உங்க ஸ்டொமக்ல வைக்கிறான். உங்க ஹெட்ட தூக்கி உங்க ஸ்டொமக்ல பார்க்குறீங்க. ஒண்ணாகாது. அவன பார்க்குறீங்க. ஒண்ணாகாது. இல்லைங்க உங்களுக்கு ஃபுட் தூங்க. எந்திரிக்கிறான். அவன் கைய புடிக்கிறீங்க. என்னடி? அவன் கைய பிடிச்சு இழுக்கிறீங்க. உங்க கிட்ட வரான். உங்க கையெடுத்து அவன் ஃபேஸ் ஹக் பண்ணி அவன் லிப்ஸ்ல கிஸ் பண்றீங்க. உங்கள பார்த்து ஒரு ஸ்மைல் பண்றான். ஃபேஸ க்ளோஸ் பண்றீங்க. உங்க கைய எடுத்து விட்டு அவன கிஸ் பண்ணிட்டு படுத்துக்க. அவன் ரெஸ்ட் ரூம்ல போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கீழே போறான். கீழே ஃபுட்லாம் பிளேட்ல எடுத்துட்டு வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு மேலே வரான். உங்களை தூக்கையில கண்ணு ஓப்பன் பண்றீங்க. சாப்பிடலாம். இல்லைங்க எனக்கு ஸ்டொமக் வலிக்குது. வேணாம். சாப்பிடாம இருக்கக்கூடாது. விட்டு உங்களை தூக்கி அவனோட தைஸில் உட்கார வச்சு உங்களுக்கு ஃபீட் பண்ணுறான். பெயினாக இருக்குது. இன்னொரு ஹேண்ட் எடுத்து உங்கள் ஹிப்பை ஒரு மாதிரி தடவி கொடுக்குறான். ஒரு மாதிரி இருக்குது. வலி தாங்க முடியாமல் உங்கள் ஃபேஸ் அவன் நெக்கில் வச்சு ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் ஃபேஸ் திருப்பி கொஞ்சமாக ஃபீட் பண்ணிட்டு அவனுக்கு ஃபீட் பண்ண போகலான்னா இல்லை நான் பார்த்துக்கிறேன். சாப்பிட்டு அவனுக்கு கையெல்லாம் கழிட்டு உங்களை பெட்டில் படுக்க வச்சுட்டு அந்த ஹால் எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிட்டு உங்ககிட்ட வந்து படுக்கிறான். அவன் படுத்தோன்னே அவனை கட்டி பிடிச்சி உங்கள் ஃபேஸை அவன் செஸ்ட்டில் வச்சு ஒரு மாதிரி படுத்துட்ருக்கீங்க. அவனுக்கு ஒரு ஸ்மைல் வருது. உங்களை ஹக் பண்ணிவிட்டு உன்னால் முடியலை, பெயினாக இருக்குது. அவன்கிட்ட தள்ளி போக உங்களுக்கு பயம். செஸ்ட்டில் இப்படி படுத்துருக்கீங்க. முடியல, எந்திரிக்கலான்னு போகலை. உங்கள் ஹெட்டை பிடிச்சி தட்டி கொடுக்குறான். உன்னோட ஜஸ்ட் ஈரமாகுது. நிமிந்து உங்கள் ஹெட்டை பிடிச்சி பார்த்தா அழுத்துட்ருக்கீங்க. சவுண்டே இல்லாமல் கண்ணில் மட்டும் டியர்ஸ் தேம்ப கூட இல்லாமல் என்னாச்சு? வலிக்குது. உங்கள் ஸ்டொமக்கை டச் பண்ணுறான். ஹாஸ்பிட்டல் போகலாமா? ரொம்ப பெயின் இருக்கா? இல்லைங்க எனக்கு இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு அழுகிறீங்க. நான் கீழே படுத்துக்கிட்டா உங்களை பார்க்குறான். ஏன்னா அவன் மேலே தான் படுத்துருக்கீங்க அப்படின்ட்டு உங்களை அந்த பெட்டில் படுக்க வைக்கிறான். ஸ்டொமக்கை பிடிச்சிட்டு அங்கிட்டு திரும்புறீங்க. செம்ம பெயினாக இருக்கு. அவன் கை எடுத்துட்டு வந்து உங்கள் ஸ்டொமக்கில் வச்சு ஒரு மாதிரி தடவி கொடுக்குறான். அமைதியாக அப்படியே படுத்துருக்கீங்க பெயினில். ரொம்ப வலிக்குதானே? சரி எந்திரி. எந்திரிட்டீங்க. அது நல்லா போயிருப்பீங்க. அமைதியாயிட்டீங்க. உங்களை திரும்பி பார்க்குறான். எந்திரிக்கிறீங்க. எந்திரிக்க போகிறீங்க. முடியல. ஸ்டொமக்கை பிடிச்சிட்டு அவன் அப்படியே தூக்குறான். ரெஸ்ட் ரூம்குள்ளே தான் கூட்டிகிட்டு போகிறான். அமைதியாக இருக்கீங்க. உங்கள் முன்னாடியே எல்லாமே கழட்டி போகிறான். உங்களுக்கும் அப்படி தான் ஒரு மாதிரி கை வச்சு ஸ்டாப் பண்ண பயமாக இருக்குது. அது நான் பேடி எடுத்துங்க. தெரியும். அமைதியாயிட்டீங்க. ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு அந்த பாத் டப் இருக்குல்லடா, ஹாட் வாட்டரை ஃபுல் பண்ணுறான். உங்களுக்கு அந்த இடத்துல லைட்டாக வீட் அப்படி தெரியுது. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. கண்ணு கலங்குது. ஹார்ட்லாம் பெயினாக இருக்கு. இப்போ கூடவா அப்படின்னு இந்த பாத்டப்பில் அவங்கள படுக்க வைக்கிறான். என்னத்துல ஃபார்மா அப்படி இருக்கு. அவனும் உள்ள வரான். பார்த்தோன்னே கம்முன்னு ஆயிட்டீங்க. அவன் மேலே ஆப்போசிட்டாக உட்கார வைக்கிறான். ஒரு மாதிரி ஆகுது. அவன் கையெடுத்து ஸ்டொமக்கில் உங்களுக்கு அப்படியே தடவி கொடுக்குறான். பேக்லலாம் அவனை போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. பெயினில் அவனில் தட்டி கொடுக்குறான். அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறீங்க. இந்த பாத்டப்லாம் ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகுது. அந்த வாட்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு அகெயின் அதை ஃபுல் பண்ணுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குல்லடா, அதாவது ஒரு பெயினாகவும் கொஞ்சம் தூங்குற மாதிரி ரெண்டுமே மிக்ஸாக இருக்குது. கண்ணை ஓப்பன் பண்ணுறீங்க. அகெயின் ஃபுல் பண்ணிகிட்ருக்கான். நிமிர்ந்து பார்த்துட்ருக்கீங்க. என்ன தூங்கலையாக்க? ஓகேவா? கொஞ்சம் ஓகே. உங்களை ஹக் பண்ணிக்கிறான். அவனையும் நீங்கள் ஹக் பண்ணிட்டு நெக்கில் ஃபேஸ் வச்சு அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. தூக்கம் வரல. இந்த பாத் டப்பில் அப்படியே ஒரு மாதிரி சாஞ்சிக்கிறான். அவனும் படுத்துக்கிற மாதிரி. நீங்கள் அங்கிட்டு ஹெட்டை வச்சுருக்கீங்க. அவனுக்கு பேக் சைடு அவனோட கையெல்லாம் உங்கள் ஹிப்பில் ஸ்டொமக்லலாம் இருக்குது. என்னன்னு தெரியல, உங்களுக்கு இந்த டயத்தில் உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அவன் ஹேரை ஒரு மாதிரி லைட்டாக டச் பண்ணி பார்க்குறீங்க. அவனோட ப்ரீத் சவுண்டு மட்டும். ஏன்னா அவன் கையெல்லாம் ஒரு நார்மலாக அப்படி இருக்குது. உங்கள் ஹெட்டை தூக்கி அவனோட ஃபேஸை பார்க்குறீங்க. கண்ணை மூடி படுத்திருக்கான். அந்த பாத் டப்பை
லைட்டாக கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுது. 2 பேரும் அதுக்குள்ள ஒன்றுமே இல்லாமல் பார்க்க ரொம்ப அழகா இருக்கான். உங்களை விட அவன் காலில் போட்டிருக்க இயர்ஸிங்லாம் அழகா, அவன் பாடியும் ரொம்ப அழகா இருக்கு. இவன் நம்மளை லவ் பண்ணி நம்மளை பிடிச்சி மேரேஜ் பண்ணிக்கிட்டானா? அதுவும் அந்த லெட்டரில், சாரி அந்த பேப்பர் இதை படிக்கையிலேயோ அவ்வளோ ஷாக்காக இருக்கும். இப்படி ஒரு பர்சன்லாம் இருப்பாங்களா அப்படின்ட்டு தோணுது. எனக்கு வர ஒய்ஃப் இப்படி எம்எல்ஏ அடிக்ட் ஆகணும் அப்படின்ட்டு நிறைய அதில் எழுதியிருக்கான். ஒரு பயத்தோடவும் ஒரு ஸ்மைலோடவும். ஏன்னா இவ்வளோ அழகான புருஷன் நம்மளுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா அவங்க மைண்டுக்கு அழகாக இருக்கிறவங்கலாம் யூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க வேற ஒருத்தவங்கள பார்த்துட்டு அப்படின்னு. ஆனால் உங்கள் ஹஸ்பண்ட் அப்படி இல்லை, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கான். நீங்கள் காட்டை ப்ரே பண்ணியிருப்பீங்களடா இவன் நம்மளை விட்டுட்டு போகக்கூடாதுன்னு. ஆனால் அதெல்லாம் ஆப்போசிட்டாக அந்த பேப்பரில் இருக்கு. ஒரு ஸ்மைல் வருது. அவன் கிட்ட போய் அவன் ஃபேஸ் ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனால் நீங்கள் டேட்டு ஜெமின் தூங்கவே இல்லை. ஐஸை க்ளோஸ் பண்ணி படுத்திருக்கான். நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்கன்ட்டு அமைதியாக படுத்திருக்கான். அவன் நெக்கெல்லாம் ஒரு மாதிரி கடிக்க பயமாக இருக்கு, எங்கே எந்திரிச்சிருவானோ அப்படின்ட்டு. ஆனால் அங்கங்கே கிஸ் பண்ணுறீங்க. அந்த பாத்டப் ஃபுல்லாக இருக்குது. ஃபேஸ் கிட்டலாம் உங்களுக்கு அவன் கூட இருக்கணும் அப்படி ஃபீல் ஆகுது. ஆனால் ஸ்டமக் லைட்டாக பெயினாக இருக்குது. கொஞ்சம் கூட யோசிக்கல, ஷாக்காக ஜிம்மில் பார்க்குறீங்க. என்னடி உன் புருஷன் தூங்கல? ஸ்டார்ட் பண்ண. என்னப்பா அவன் உங்களுக்குள்ளே இருக்கான். டைட்டாக உங்களை இழுக்கிறான். கண்ணை சுருக்குறீங்க. கிஸ் பண்ணிவிட்டு அவன் 2 பக்கட்டும் ஷோல்டரில் கை வச்சுட்டு மூவ் பண்ணுறீங்க. அவன் கை ரெண்டையும் அந்த பாத்டப்பில் வச்சுட்டு செம்மையாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அவங்களுக்கு ஒரு மாதிரியா இருந்தாலும் பிடிச்சிருக்கு. பயங்கரமாக கத்துறீங்க. ஐஸ் ஓப்பன் பண்ணி உங்களை பார்க்குறான். உங்கள் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஆகி அப்படி ஃபீல் பண்ணுறீங்க. அவன் அதை பார்த்துட்டே இருக்கான். ஏன்னா பிடிச்சிருக்கா? உங்கள் ஹேரெல்லாம் ஒரு மாதிரி பிடிச்சிட்டு மேலேயே படுக்கிறீங்க. பயங்கரமாக ப்ரீத் ஆகுது. இன்னைக்கு ஃபுல்லாக அந்த பாத்டப்பில் தான் பாமா அப்படி இருக்கீங்க. நெக்ஸ்ட் டே உங்களை ஃப்ரெஷ் அப்லாம் 2 பேரும் ஆகிட்டு நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் சேஃப்டிலாம் யூஸ் பண்ணிட்டு பெட்டில் படுத்துருக்கீங்க. அன்றைக்கி டே ஃபுல்லாக உங்களை பார்த்துக்கிறான். அன்றைக்கி நைட்டு பாத்டப்பில் தான் இருக்கீங்க. நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. இன்னையோட 3 days ஆகுது. ஆஃபீஸ் போயிட்டான். இப்போ லைட்டாக ஓகே. நீங்கள் போய் குக் பண்ணி வச்சுட்டு பையன் போல மாதிரி கால் பண்ணுறீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அவன் சைக்கோவாகிறது. நீங்கள் அவனுக்கு அவன்கிட்டயே இருக்கணும், அதுதான் அவன் ஆசைப்பட்றான். ஒரு குட்டி ஸ்மைலோட பண்ணி முடிக்கிறீங்க. சாப்பிட்டு அன்னைக்கு டே நீங்கள் என்னெல்லாம் பண்ணணுமோ அன்னைக்கெல்லாம் பண்ணிவிட்டு அவன் எப்போ வருவான் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. டோர் ஓப்பன் ஆகுது. டோர்கிட்ட நிற்கிறீங்க. மீன் உள்ளே வரையில ஃபயன் சவுண்டு. உங்கள் அத்தை மாமா இருக்காங்க, அவங்கள பார்க்குறீங்க. ஜிமின் உங்களை மட்டும் பார்க்குறான். வாங்க வாங்க மாமா. அவங்க கிட்ட போகல. ஜிமின் கையை பிடிக்கிறான். அவனை பார்க்குறீங்க. ஏன்னா அவனை கிஸ் பண்ணணும். அத்தை மாமா இருக்காங்க. தள்ளுடா அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் உள்ளே வராங்க. ஏன்டா அங்கேயே நிற்கிறீங்க, உள்ளே வாங்க அப்படின்ட்டு அவங்க போகிறாங்க. ஜிமின் உங்களை பார்க்குறான். நீங்களும் அவனை பார்க்குறீங்க. அத்தை மாமாங்க இல்லைன்னு தலையாட்டுறான். பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க. அவங்க 2 பேரும் போகிறாங்க. டக்குன்னு அவன் லிப்ஸில் கிஸ் பண்ணுறீங்க. ஒரு ஸ்மைலோட அவன் கையிலேருந்து பேக்கை வாங்கிட்டு ஜிமின் அவன் ரூமுக்கு போகிறான். நீங்களும் அவன் பின்னாடியே தான் போகிறீங்க. அவங்க அத்தை மாமாலாம் பார்க்குறாங்க. எதுவுமே சொல்லலை. அந்த பேக்கை கழட்டி வச்சுட்டு அவன்கிட்ட போய் ஷர்ட்டு எல்லாமே கழட்டிட்டு அவனை ரெஸ்ட் ரூமில் அனுப்புறீங்க. கீழே வந்து கொஞ்சம் தான் குக் பண்ணியிருப்பீங்கடா அவங்க ஆண்டிகிட்ட சொல்லிட்டு குக் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. அவங்க இல்லைடா நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு 2 பேரும் குக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிமின் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு கீழே வந்து தான் அவங்க அப்பாட்ட பேசிகிட்டு இருக்கான். எங்கள் கிச்சனில் உங்கள் ஆண்டி உங்கள்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. அவங்கள ஹக் பண்ணிவிட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஓகே, நீங்கள் ஏதோ படிச்சிட்டீங்க, பட் அதை பற்றி எதுவுமே சொல்லலை. அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு மட்டும் சொல்கிறீங்க. அதில் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. குக் பண்ணிவிட்டு 2 பேருமே டைனிங் டேபிளில் தான் எடுத்து வச்சுட்ருக்கீங்க, நீங்களும் உங்கள் அத்தையும். ஆனால் ஜிமினை பார்க்கல தான் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா அவனுக்கு நீங்கள் எப்படி ஃபீட் பண்ணணும்ட்டு உங்களுக்கு நல்லா தெரியும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி திருன்னு இருக்கீங்க. ஆனால் ஜிமின் உங்களை பார்த்துட்டு அவன் ரூமுக்கு போயிட்டான். உங்களுக்கு ஓகே. ஆனால் அவங்க அம்மா கூப்பிட்றாங்க, என்னடா ஃபுட் சாப்பிடாம போகிற அப்படின்ட்டு. எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்ட்டு மேலே போயிட்டான். சாப்பிட்டு போடான்னு கத்துறாங்க. இல்லைத்த நான் கொண்டு போய்க்கிறேன். சரிடா சிவா நம்ம முன்னாடி சாப்பிட்லாம். இல்லை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்ட்டு அவங்க 2 நேரத்துக்கு நீங்கள் ஃபுட்லாம் எடுத்துக்கிறீங்க. ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கீங்க. அதுக்கு இருக்க ஒரு மாதிரி ஆகிட்டுருக்கு. நீங்கள் உங்கள் ஆண்டிகிட்ட சொல்லிவிட்டு நான் சாப்பாடு கொண்டுட்டு போகிறேன் அப்படின்றீங்க. சரிடா அப்படின்ட்டு ஃபுட்லாம் வேகமாக எடுத்துகிட்டு அங்கே தான் ரூமுக்கு போகிறீங்க.
அவன் ஜிமின் ஒரு மாதிரி கோவமா இருக்கான். டோரை லாக் பண்ணிட்டு அவளை பார்த்து முறைக்கிறான். அந்த ஃபுட்டை எடுத்து அந்த டேபிள்ல வச்சுட்டு அவன் கிட்ட போறீங்க. பயங்கரமா ஒரு மாதிரி முறைச்சிட்டு இருக்கான். அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு எல்லாத்தையுமே அவனை பார்த்துக்கிட்டே ஒன்று ஒன்றா கழட்டி கீழே போட்டுட்டே இருக்கீங்க. அவன் கண் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கோத்துல இருந்து நார்மலா அப்படி ஆகுது. பெட்ல அப்படியே தள்ளுறீங்க. உங்களே பார்த்துட்டே இருக்கான். அவன் மேலே போய் ஏறி உட்காருங்க. அவன் உங்களை பார்த்துட்டே இருக்கான். அவனை பெட்டில் போட்டு கிஸ் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த ஃபுட் எடுத்துட்டு அவன் மேலே உட்காந்துட்டு அந்த ஃபுட் எடுத்து அவங்க வாயில வச்சுட்டு அவன்கிட்ட காட்டுறீங்க. உங்க ஃபேஸை பிடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்படிதான் மாற்றி மாற்றி ஃபுட்டு சாப்பிட்டு எல்லாத்தையுமே கீழே போட்டுட்டு அவன் மேலே அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங்கே ஸ்டார்டிங்கில் ஆகுது. 2 பேருமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு கீழே தான் வரீங்க. உங்க அங்கிள் ஆண்டிலாம் அவங்க கிளம்பிட்டாங்க, குக்லாம் பண்ணிட்டாங்க. உங்களை பார்த்தோன்னே ஓகேடா நான் கிளம்புறேன், உங்கள் அப்பா பற்றியே போய்ட்டாரு ஆஃபீஸ்க்குன்ட்டு பாஸ்வேர்டு கேட்டா சரிங்க நான் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு மீன்ட்டு சொல்கிறீங்க. ஓகே அவன் ஒரு மாதிரி லைட்டாக ஒரு மாதிரி பார்க்குறான். நீங்கள் சாரின்ட்டு கண்ணடிக்கிறீங்க. அவனும் அப்படியே அமைதி ஆகிட்டான். சரிடா ஜிமின் நானும் கிளம்புறேன் அப்படின்ட்டு உங்க அத்தையும் கிளம்பிட்டாங்க. பயம் போல மாதிரி மார்னிங் 2 பேருமே சாப்பிட்டு அனுப்பிச்சி விட்றீங்க. உங்க லைஃப் இப்படியே போயிட்டு இருக்கு. உங்க ரூமுக்கு போறீங்க. ஏன்னா 1 வீக் ஆச்சு, ஹாப்பி ஆயிட்டு இருக்கு. 2 பேரும் மாத்தி ரொம்ப அடிக்ட் ஆயிட்டீங்க. அவன் அடிக்ட் ஆகல இல்லையோ, நீங்க பயங்கரமா அவன் அடிக்ட். உங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்றீங்க. அவ ரொம்ப நாள் கழிச்சு பேசுறீங்களே, என்னாச்சோ ஏதாச்சும் ரொம்ப பயந்துருப்பா. நீங்க நடந்ததெல்லாம் சொல்றீங்க. ஆனா இதெல்லாம் ஜிமின் அங்கிட்டும் கேட்டுட்டு இருக்கான். எனக்கு பயங்கரமா கோவம். அதுக்கப்புறம் அவனோட ஃபேஸ் கொஞ்சம் நார்மல் ஆகுது. ஏன்னா எனக்கு அவனை பிடிச்சிருக்கு. அவனை பற்றி ரொம்ப அப்சஷனாக பேச ஆரம்பிச்சிட்டீங்க. ஒரு ஸ்மைலோட அதை கேட்டுட்டு இருக்கான். நீங்களும் காலை கட் பண்ணுறீங்க. உங்கள் நெக்கு கிட்ட யாரோ பின்னாடி பயத்தில் திரும்பி பார்த்தா எமின். அவன் பேசின அடுத்த செகண்டே அவன் அங்கேருந்து கிளம்பியிருப்பான். அவனை பார்த்தோன்னு அவனை ஓடி போய் ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்ணுறீங்க. உங்களுக்குள்ள டெய்லி இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. டைம் நீங்கள் கால் பண்ணவும் இல்லை, எதுவுமே பண்ணல. டென்ஷன் ஆகி வெறி பிடிச்ச மாதிரி அவன் உள்ளே வரான். பார்த்தா கிச்சனில் இல்லை, ஹாலில் இல்லை, ரூமுக்கு வந்தா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில வரீங்க. பார்த்தோ வேர்த்து ஒரு மாதிரி ஃபேஸில் இருக்க ஹேர்லாம் ஒரு மாதிரி சுட்டாகி அவன் கண்ணை பார்த்தா அவ்வளோ ஒரு கோவமாக இருக்கான்னு உங்களுக்கு தெரியுது. உங்கள் நெக்கை பிடிக்கிறான். அப்படியே ஃபெயிண்ட் ஆனதுதான் ஒரு மாதிரி இருந்தாலும் உங்கள் ஃபேஸை தட்டுறான். நடி நடிக்கிறியா உங்கள் சீஸில் அடிக்கிறான். போத்தான் கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படி இப்படி இருக்குன்ட்டு எதுவும் அவனால் ஏற்றுக்க முடியல. எந்திரிக்கவே இல்லை. தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டி போகிறான். அங்கே உங்களை செக் பண்ணிட்டு நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்ட்டாங்க. எவனுக்கு அவ்வளோதான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். உங்களை பார்க்குறான், தூங்குறீங்க, எல்லாமே வாங்கிட்டு அப்படியே உங்களை தூக்கிட்டு வீட்டுக்கும் போகிறான். இந்த பெட்டில் படுக்க வச்சுட்டு உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கான். உங்கள் ஸ்டொமக்கை பார்க்க, உங்களை பார்க்க. எங்களுக்கு ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. மீன் உங்களை ஒத்து பார்த்துட்டு இருக்கான். பயத்தில் எந்திரிச்சு இல்லைங்க தூங்கிட்டேன் இல்லை எனக்கு எனக்கு உங்களை கிஸ் பண்ணுறான். அமைதியாக அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. உங்கள் லிப்ஸை விட்டுட்டு பண்ணிக்கிட்டோமா நீங்களும் தலையாட்டுறீங்க. உங்க கூட ஸ்டார்ட் பண்ணுறான். எங்க உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். நான் தூங்கிட்டேங்க. வாமிட் ட்ரெஸ்ஸில் எடுத்துட்டேன். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கடி. உங்கள் ஸ்டொமக்கை காட்டுறான். என் பிள்ளை எங்கே இருக்கு? உங்கள் ஸ்டொமக்கை கிஸ் பண்ணுறான். அவன் ஏதோ ஒர்க்னால அவன் எதுவுமே பார்த்துருக்க மாட்டான். நீங்கள் வாமிட் பண்ணது எதுவுமே ஆல்ரெடி ஒர்க் டென்ஷன். நீங்கள் வேறு கால் பண்ணல. அவன் அதனால் அங்கே டென்ஷனோடு வந்திருப்பான். ஹாப்பியாக இருக்குன்ட்டு கிஸ் பண்ணுறான். பயத்தோட அவன் பண்ணுறதெல்லாம் அமைதியாக இருப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது ஃபீல் பண்ணி அப்படி ஹக் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்குலாம் முடிச்சுட்டு அவன் ஃபோன் எடுத்து அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்கிறான். அவகிட்ட பேசுகிறாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருக்கு ஜிம்மின்ட்ட. அவன் முடியாது அப்படின்ட்டு காலை கட் பண்ணிட்டான். என்னங்க ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஃபுல்லாக உங்களை பார்த்துக்குறான். நெக்ஸ்ட் டே உங்கள் ஆண்டி உங்கள் அங்கிள் வந்துட்டாங்க. ஜிம்மிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, டே அங்கே இருக்கட்டும்டா, நீ வந்து இங்கே பார்த்துக்கிறதுனாலும் இல்லை முடியாது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். நீங்கள் இதில் எதுவுமே சொல்லலை. ஏன்னா ஜிம்மினை பற்றி நல்லா தெரியும். அந்த பேப்பரில் இருக்கிறது யாருக்குமே தெரியாது. உங்களுக்கு ஜிம்மினுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அவன் எப்படி இருப்பான்னு தெரியாது. உங்கள் அப்பா அம்மா முன்னாடியே எனக்கு கிஸ் வேணும் அப்படின்னு கேட்டான். நீங்கள் இல்லாமல் அவனால் இருக்க முடியாதுன்ட்டு நீங்கள் உங்கள் அங்கிள் ஆண்டிகிட்ட சொல்லிடுறீங்க. சரிம்மா பார்த்து பத்திரமாறா, டயர்டாக இருக்கும் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன் அப்படிலாம் சொல்லிடுறீங்க. உங்கள் கிளம்பி போகிறாங்க. அன்னைக்கு ஜிம்மின் வீட்டில் தான் இருக்கான். நீங்கள் சாப்பிடல வாமிட் பண்ணுறது கூட அவன் மேலையெல்லாம் எடுக்கிறீங்க. உங்களை ரெஸ்ட் ரூம் கூட்டி போய் ஃப்ரெஷ்அப் ஆக்கிட்டு உங்களை பெட்டில் படுக்க வைக்கிறான். ரொம்ப டயர்டாக அப்படி ஆகுறீங்க.
உங்கள் மேலே பண்ண மாதிரி படுத்துக்கிறான். நீங்கள் சாப்பிட வாமிட் பண்ண இப்படியே இருக்கீங்க, ரொம்ப டயர்ட் ஆகுறீங்க. உங்கள் அம்மாட்ட கால் பண்ணி கேட்குறான், ஏய் இங்கே கூட்டிகிட்டு வாடா, நான் பார்த்துக்கிறேன்டா. அப்படி சொன்னாவே அவன் காலை கட் பண்ணிடுறான். ஆனால் அவனுக்கு பண்ணுறது மட்டும் ரெகுலராக பண்ணுறீங்க. ரொம்ப டயர்ட் ஆகுறீங்க. உங்களுக்கு 5 மந்த்து டோர் ஓப்பன் ஆகுது. உங்கள் ஸ்டொமக்கை பிடிச்சிட்டு அவனை கிஸ் பண்ண முடியாமல் எக்கிக்கிட்டு இருக்கீங்க. குனிஞ்சு அவன் அந்த கிஸ்பா வாங்கிக்கிறான். அவனை ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க. அவன் கையை பிடிக்கிறீங்க. திரும்பி பார்க்குறான். ஏங்க என்னடி இது எது பண்ணுதா? உங்கள் ஸ்டொமக்கை பிடிக்கிறான். இல்லைங்க, எனக்கு ரொம்ப தூக்கமாக வருது. உங்களுக்கு கால் பண்ண முடியாமல் 2 நிமிஷம் 3 நிமிஷம் லேட் ஆகுது. மறந்து தூங்கிடணுன்ட்டு பயமாக இருக்குங்க. அதான் அவனும் பார்ப்பான். நீங்கள் கால் பண்ணுறதுக்காண்டி அவன் வெயிட் பண்ணுவான். அவன் ஃபுட்டேஜை பார்க்கையில் தூங்கிக்கிட்டு இருப்பீங்க. ஒரு மாதிரி பயத்தோடு எந்திரிக்கிறத அவனும் பார்ப்பான். உங்களை கிஸ் பண்ணி உங்ககிட்ட சரி ஒன்றும் இல்லை. அவன் ஃப்ரெஷ்ஷப்பாக போயிட்டான். நீங்கள் கீழே ஃபுட்லாம் எடுத்து வச்சுட்டு அவனுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அவனும் வாரான். அவன் உங்கள் ஸ்டொமக்கை பார்த்துட்டு உங்களை தூக்கி உட்கார வச்சுட்டு உங்களுக்கு ஃபீட் பண்ணுறான். வேணான்றீங்க, வாமிட் வரும் அப்படின்ட்டு. அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி என்னம்மா சாப்பிட்டா வாமிட் வராதுன்னெலாம் கேட்குறான். அவங்க சொல்கிறாங்க, டே நானாக சமைச்சு கொடுக்குறேன்டா, ஒன்றும் வேணான்ட்டு காலை கட் பண்ணிடுறான். உங்களை அந்த டேபிளில் உட்கார வச்சுட்டு கிச்சனில் என்னமோ பண்ணிகிட்ருக்கான். உங்களுக்கு தான் கிச்சனுக்கு போனாவே ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு தான் வாமிட்லாம் பண்ணிவிட்டு குக் பண்ணியிருப்பீங்க. ஏதோ ஃபுட் கொண்டு வந்து உங்களுக்கு ஃபீட் பண்ணுறான். வேணான்றீங்க, சாப்பிட்றீங்கன்னு நீங்களே சாப்பிட்றீங்க. வாமிட் வரலை. உங்களுக்கு நான்வெஜ் மாதிரி பண்ணி கொடுத்தா நீங்கள் சாப்பிடுவீங்கன்ட்டு அவங்க மம்மி சொல்லியிருப்பாங்க. அதனால் பண்ணி கொடுக்குறான். சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு தான் அவன் ஜஸ்ட்டில் வச்சு படுத்துட்ருக்கீங்க. ஒரு மிட் நைட் போல் உங்கள் நெக்கை ஒரு மாதிரி கிஸ் பண்ணிகிட்ருக்கான். உங்கள் ஸ்டொமக்கை பிடிச்சிட்டு ஒரு ஸ்மைலோட அவனை போய் கிஸ் பண்ணுறீங்க. அப்புறம் நான் உங்களுக்குள்ளே எல்லாம் நடந்துட்டுருக்கு. உங்களை செக்கப்லாம் அவன் தான் கூட்டிகிட்டு போவான். உங்ககிட்ட யாருமே வர விடாம தான் பண்ணிகிட்ருக்கான். நீங்களும் அவன்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டீங்க. அதாவது ஆன்டி வீட்டுக்கு போகிறேன் அப்படின்லாம் எதுவும் சொல்ல மாட்டீங்க. இப்படியே மந்த் பாஸ் ஆகி 9 மந்த் ஆயிடுச்சு. ஜெமீன் கூட சண்டை போட்டுட்டு இப்போ ஆன்டி உங்களுக்கு தான் குக் பண்ணிகிட்ருக்காங்க. ஜெமீன் அவன் ரூம்லேருந்து உங்களை தூக்கிக்கிட்டு வரான். பெயினில் கத்திட்ருக்கீங்க. ஜெமீனால் பார்க்க முடியல. கையிலலாம் ஒரு மாதிரி இதாகிட்டுருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு பெயினில் பயங்கரமாக கத்திட்ருக்கீங்க. ஜிமின் அவன் உள்ளே வரணும்ட்டு இருக்கான். டாக்டரும் உள்ளே வந்தோன்னே அலோவ் பண்ணிட்டாங்க. வலிக்குதுன்னு கத்திட்ருக்கீங்க. ஜிமின் கையை பிடிச்சி இழுக்கிறீங்க. அவனும் உங்ககிட்ட வரான். அவன் எட்ட பிடிச்சி அவன் நெக்கில் பயங்கரமாக கடிக்கிறீங்க. அவ்வளோ பெயினாக இருக்கு. உங்கள் பேபி பேர்ன் ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃபெயிண்ட் ஆகிட்டீங்க. இதை க்ளீன் பண்ணி ஜிமின் கையில் தான் கொடுக்குறாங்க. பாய் பேபி உங்களை பார்க்குறான். ஃபெயிண்ட் ஆகிட்டோன்ட்டு அவனை பேபி தூக்கிட்டு வெளில போக சொல்லிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேறு ப்ராசஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஜிமின் அவன் வெயிட் பண்ணிகிட்ருக்கான் உங்களை பார்க்குறதுக்காண்டி. அவன் கையில் பேபி அவங்க அம்மாட்ட கொடுக்கவே இல்லை. பார்க்க மட்டும் தான் அலோவ் பண்ணுறான். நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட தான் காட்டணும் அப்படின்ட்டு அவனை மாதிரியே இருக்குன்ட்டு உங்களை வெளியில் கூட்டிகிட்டு வராங்க. வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணோன்னு தான் ஜிமின் அவங்க கிட்ட வைக்கிற அந்த பேபியை பார்க்குறீங்க. டயர்டோட உங்கள் ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணிட்டு அழகாக இருக்கு அப்படின்றான். ஜிமினோட அம்மாவும் அவங்க அப்பாவும் சொல்லிகிட்ருக்காங்க, எங்கிட்ட கூட கொடுக்கல, செகண்ட் அவங்கள்ட்ட தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு சண்டை போட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா நீங்கள் லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்க. நீங்கள் உங்கள் ஆண்டிகிட்ட அப்பாவுக்கு கால் பண்ணுங்கள், இதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க ஃபேஸ் டோட்டலாக மாறுது. ப்ளீஸ் ஆண்டி, அப்பா மட்டும் எல்லாம் பேசி ரொம்ப நாளாச்சு. நான் அவங்க கேட்கலாம், என்னோடய நம்பர் தொலைஞ்சு போச்சுடா, அப்பா நம்பர் அதில் தான் இருந்துச்சு, என்கிட்ட இல்லை, நான் எப்படியாவது போனால் கண்டிப்பாக வாங்கிட்டு வரேன்டா உனக்காண்டி வேணாம் அப்படி இப்படின்னு நிறைய இது சொல்லி சமாளிக்கிறாங்க. வீட்டுக்கு போகணுன்னு பேசலாம் அப்படின்ட்டு ஒரு 3 டேஸ் அப்படியே பாஸ் ஆகுது. உங்களை வீட்டுக்கும் கூட்டு தானே அப்பாட்ட தான் பேபியை காட்டணும் பேசணும் சொல்கிறீங்க. அப்போ தான் உங்கள் தலையில் ஒரு இடி விழுகுது. உங்கள் அப்பா டெத் ஆகிட்டாருன்னு. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கையில் அது சொல்லக்கூடாது அப்படின்னு தான் அவங்க மறைச்சிருப்பாங்க. கால் பண்ணி கொடுக்குறாங்க. உங்கள் தம்பி பேசுகிறான். அழுகுறீங்க. அவனும் அவங்ககிட்ட அழுகுறான். இன்னைக்கு டே அப்படியே போகுது. ஜிமினோட அம்மா 1 வீக்கா உங்களை அவங்க தான் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பேபியெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு. ஜிமினை அவங்க பக்கத்துலேயே வர விடாம ஜிமினோட அம்மா அவங்கள அப்படி பார்த்துக்கிறாங்க. ஜிமினுக்கு செம்ம கோவம், டென்ஷன், ஒரு மாதிரி சைக்கோத்தனமாக ஆகிட்டு இருக்கான். இதுக்கு கோபம் தெரியாம போட்டு உடச்சிட்டு இருக்கான். எதுக்கு இப்படி ஆகுறான்ட்டு உங்களுக்கு தெரியும். உங்கள் ஆன்ட்டி உங்ககிட்ட இருந்து அங்கே போகவே மாட்டுறாங்க. பேபி பார்த்துக்கிறாங்க. உங்கள் ரூம்லேயே ஸ்டே பண்ணுற மாதிரி அப்பப்போ பார்த்துக்கிறாங்க. ஜிமின் கீழே போய் ஸ்டே பண்ணுறான். 1 வீக் பாஸ் ஆகுது. ஜிமின் ஸ்டெப்பில் ஏறி அவன் ரூமுக்கு தான் வரான்.
பேபியை அவங்க அம்மா தான் வச்சிட்ருக்காங்க. நீங்கள் ரெஸ்ட் ரூம்லேருந்து நடந்து வந்துட்ருக்கீங்க. அம்மா என்னடா ஆஃபீஸ் போகலையா? இல்லை. எப்போ வீட்டுக்கு போகிற? என்னடா எப்பம்மா வீட்டுக்கு போகிற? எங்கடா? அதான் நீங்கள் இருக்க வீட்டுக்கு. ஜிமினவே பார்க்குறாங்க. எங்க எதுக்குடா இங்கே இருக்க உனக்கு பிடிக்கலையா என்ன? நான் உன் அம்மாடா. மைன் இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு. அந்த பேபிலாம் எங்க என்னங்க? என் முன்னாடி நான் பார்த்துக்கிறேன். என்னடா பார்த்துக்குவ? உனக்கு என்ன தெரியும்? அதெல்லாம் எனக்கு தெரியும். இங்க இந்த குழந்தைய கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் பார்க்க இவனோட கையில் கொடுக்குறாங்க. அவன் பார்க்குறான் குட்டியாக இருக்கு. அதெல்லாம் நான் பார்த்துக்குவேன். என் பொண்டாட்டி பாப்பா. அது அது ஒன்றும் இல்லை. ஜிமினோட கையை பிடிக்கிறீங்க. அவன் கையில் அந்த பேபியை வாங்கி உங்கள் ஆன்ட்டிகிட்ட கொடுத்துட்டு அவனை பிடிச்சி வெளில கூட்டிகிட்டு போகிறீங்க. என்னோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவனை வெளியில் கூட்டிகிட்டு போய் என்னங்க அவன் உங்கள் ஹிப்பை பிடிச்சிட்டு பயங்கரமாக கிஸ் பண்ணிட்டு இருக்கான். உங்களை வாலில் போட்டு நசுக்கிறான். பெயினாக இருக்கு. எனக்கு வேணும்டி. ஆனால் நீ இல்லாமல் இருக்க முடியாது. பைத்தியம் முடிக்குது. வெளில நல்லா இருக்க முடியாது. எங்கள் அம்மா போசிடுறேன். இல்லைங்க எனக்கு எனக்கு பேபி பார்க்க தெரியாது. அதெல்லாம் முடியாது. எனக்கு நீ வேணும். எங்க உங்கள் நெக்கில் ஒரு மாதிரி பைட் பண்ணி கடிக்க ஆரம்பிக்கிறான். நான் ஸ்டாப் பண்ணுறீங்க. சரிங்க என்கிட்ட இருக்கலாம். ஸ்டாப் பண்ணுறீங்க. ஏன்னா என்கூட இருக்கலாம். ஆஃபீஸ் போங்க. என்கிட்ட இருக்கலாம். ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்களோட பேக் எல்லாமே கீழே தான் இருக்கும். கீழே இறங்கி போயிட்டான். நீங்கள் உள்ளே போகிறீங்க. உங்கள் ஆண்டி உங்களை பார்க்குறாங்க. உங்கள் லிப்ஸில் பீட் ஆகுது. உங்கள் நெக்கில் பைட் மார்க்கு. அங்கேயும் ஒரு மாதிரி காயமாக இருக்குது. அவள் எதுக்கு நம்மளை போக சொல்கிறான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. எதுவுமே தெரியாமல் ஃபீட் பண்ணுறா. என்னோடய திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு நான் கீழே ஸ்டே பண்ணுறேன். அது சரி ஒன்றும் இல்லை. ஆனால் என் பேபி சின்ன பேபிடா. அகெயின் பேபி இல்லை அப்படின்ட்டு அவங்கள ஹக் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் எப்படி சொல்கிறதுன்ட்டு ஒரு மாதிரி இருந்திருப்பீங்க. ஆனால் அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க. பையன் உங்கள் மேலே இவ்வளோ அடிக்டாக இருக்கான் அப்படின்ட்டு. ஒரு நிமிஷம் கூட உங்களை விட்டு அவனால் பிரிய முடியலன்னு தெரிஞ்சுக்கிச்சு. அதனால் அவங்க திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு கீழே போய் கொண்டு போய் வச்சுட்டாங்க. அன்றைக்கி ஜிமினுக்கு கால் பண்ணி பேசுகிறீங்க. எல்லாமே பண்ணுவீங்க. ஆனால் அவங்க ஸ்டே மட்டும் அங்கே தூங்க வரமாட்டான். இன்றைக்கி அவள் இருந்த ரூமில் அவங்க அம்மாவோட திங்ஸ்லாம் இருக்குது. ஹாப்பியாக மேலே வரான். நீங்களும் பேபியும் பெட்டில் படுத்துருக்கீங்க. அவங்க அம்மா குக் பண்ணிகிட்ருப்பாங்க. ஜிமின் வந்ததை பார்த்துருப்பாங்க. எதுவுமே பேசலை. அவன் பேபியை ஒரு மாதிரி கொஞ்சிட்டு தூங்குது. ஃபோர்கட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட வந்து ஹக் பண்ணி படுக்கிறான். அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஐஸ் ஓப்பன் பண்ணி அவனை பார்க்குறீங்க. அவன் பக்கத்து டேன் பண்ணி அவனை ஹக் பண்ணி படுக்கிறீங்க. அவங்கள டைட்டாக ஹக் பண்ணுறான். கொஞ்சம் உடம்பு வலிக்குது. அவங்கள கிஸ் பண்ணி பைட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸ்டாப் பண்ணி அவனை பார்க்குறீங்க. இல்லைன்னு தலையாட்டுறீங்க. என்னடி பக்கத்தில் பேபி இருக்கு, முடியாது பண்ணக்கூடாது அப்படின்றீங்க. எனக்கு வலிக்கும் அப்படிலாம் சொல்கிறீங்க. அவனும் ஓகேன்ட்டு உங்களை ஹக் பண்ணி படுத்துக்கிறான். 2 பேருமே ஹக் பண்ணி அப்படியே தூங்குறீங்க. உங்கள் ஆன்ட்டி மேலே வராங்க. குக் பண்ணிட்டாங்களடா ஃபுட் சாப்பிடணும் அப்படின்ட்டு. உங்கள் அங்கிளும் கீழே தான் இருக்காங்க. வந்து பார்த்தா 2 பேரும் ஹக் பண்ணி படுத்துருக்கீங்க. குழந்த அது வாட்டில் முழிச்சிட்டு ஒரு மாதிரி கை கால் ஆடிட்டுருக்கு. அவங்க எதுவுமே பண்ணல. தூக்கிட்டு கீழே போயிட்டாங்க. ஐ மீன் உங்களை ஹக் பண்ணி படுத்துருக்கான். அவனுக்கு என்னன்னு தெரில. ஐஸ் ஓப்பன் பண்ணி உங்களை பார்க்குறான். டேன் பண்ணி கீழே பார்க்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. உங்கள் சாரியை ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறான். உங்களை ஹக் பண்ணி படுத்துருப்பாங்கடா அது பாட்டில் லீக் ஆகிட்டுருக்கு. உங்களை பார்த்தா தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. ஆல்ரெடி 2 பட்டன் அதாவது கழட்டி தான் இருக்குது. லைட்டாக தான் மேலே ஏற்றுறான். 2 பக்கெட்டு குடிக்க ஆரம்பிச்சிட்டான். டக்குன்னு ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா அவன் குடிச்சிட்ருக்கான். இன்னைக்கு பண்ணுறீங்க அவனை ஸ்டாப் பண்ணா ஸ்டாப் பண்ணவே முடியல. என் ஷோல்டர் பிடிச்சி தள்ளாலும் இன்னைக்கு என்ன தெரியல பயங்கரமாக பண்ணிகிட்ருக்கான். ஹேரை ஒரு மாதிரி பிடிச்சி அப்படியே ஒரு மாதிரி அப்படியே அமுக்கி வச்சுக்கிறீங்க. ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அவன் சாஃப்டாக அப்படி இருக்கு. அவங்க கையெடுத்து ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரி மேலே ஏற்றிட்டு எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களை பார்க்குறான். நீங்கள் வேற ஒரு மாதிரி போயிட்டுருக்கீங்க. உங்கள் காது கிட்ட வந்து என்னமோ சொல்கிறான். ஆஃப் ஃபேஸில் பார்க்குறீங்க. லைட்டாக ஒரு ஸ்மைல் தான் உங்களுக்குள்ள ஸ்டார்ட் ஆகுது. பெயினில் அவன் நெக்கை பிடிச்சி கடிச்சிட்ருக்கீங்க. 2 பேருமே இந்த பெட்டில் பேபி இல்லைன்னு கொஞ்சம் கூட கவலையே இல்லை. பார்க்கவும் இல்லை. முடிச்சுட்டு 2 பேரும் ஹக் பண்ணி படுத்துருக்கீங்க. நீங்கள் ஜிமினை பார்த்தபடி ஹக் பண்ணியிருக்கீங்களா? ஜிமின் உங்கள் பேக் அப்படி தான் பார்த்துட்ருக்கான். அவன் பெட்டில் பார்த்தா பேபி இல்லை. டக்குன்னு உங்கள் ஹக்கை பிரேக் பண்ணிட்டு ஏய் பேபி எங்கடி அப்படின்ட்டு பெட்டை அவன் தான் எந்திரிக்கிறாங்களே எந்திரிக்க முடியலன்ட்டு பார்க்குறான். இல்லை கீழே எது விழுந்துருச்சா அப்படின்னு பார்த்தா அங்கே இல்லை. இனிமேமா ட்ரெஸ்ஸை போடுறான். உங்களுக்கு அழுக வருது. ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு
வேகமா அவன் ட்ரெஸ் எடுத்து அவங்களுக்கு போட்டுவிட்டு ஸ்கர்ட் மட்டும் கட்டி விட்டு கீழே போனா அவன் மேலேருந்து எட்டி பார்க்குறான். அவங்க அப்பா கையில் பேபி இருக்கு. ஹெட்ல கை வச்சுட்டு உள்ள வரான். இங்க என்ன? கீழே இருக்குடி. நீங்க கூட்டி போனீங்களா? ஆமா கூட்டிட்டு போனேன். எங்க அம்மா வந்து தூக்கிட்டு போயிருக்கோம். அம்மா எப்ப? ஏய் தூங்கையில வந்து தூக்கிட்டு போயிருக்கோண்டி. ஓ ட்ரெஸ் மாற்றலாம். சரி இரு அப்படின்ட்டு அவனே மாட்டி விட்டு எல்லாம் உங்களுக்கு பண்ணி விட்றான். உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. உங்களுக்குள்ள இப்படி தான் தெரியாமல் அப்பப்போ நடக்கும். மந்த் பாஸ் ஆகுது. ஜிமின் தொல்லை தாங்க முடியாமல் எப்போ போகிறேன்ட்டு அவங்க அம்மா கிளம்பி போயிட்டாங்க. இப்போ நீங்கள் நார்மலாக உங்கள் பேபியை பார்த்துட்டு அப்படியே டைம் ஸ்கிப் ஆகிட்டே இருக்கு. பேபி இப்போ ஸ்கூலுக்கு போகிறான். நீங்கள் வீட்டில் இருக்கீங்க. உங்களுக்கு கால் வருது. நீங்களும் ஜிமினுக்கு கால் பண்ணிவிட்டு நான் வரேன் அதான் வரேன்ல அவன் வந்து கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு நீங்கள் 2 பேர் போகிறீங்க. எங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. ஸ்கூல் போனால் உங்கள் பையன் மேலே கம்ப்ளைண்ட். என்னடா பண்ண? அம்மா நான் ஒன்றும் பண்ணலை. இவன் இருக்கால்ல அவள் இன்டர்நெட் என்ன தெரியுமா சொன்னா? அன்னைக்காண்டி ஸ்பெஷலாக நானே சாக்லேட் பண்ணி கொண்டுட்டு வரேன்ட்டு ப்ராமிஸ் பண்ணாமா. ஆனால் அன்னைக்கு கொண்டுட்டு வரல. அவள் சாப்பிட்ற சாக்லேட்டை கொடுக்குறாமா. அதான் பென்சில் வச்சு குத்திட்டேன். அவங்க சொல்லிட்டாங்கன்னா அதே மாதிரி பண்ணணும் இல்லைம்மா. இல்லாட்டி கோவம் வரல. அதாம்மா எனக்கு கோவம் வந்துருச்சுன்ட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறான். அந்த பொண்ணுக்கு ப்ளீட் ஆகி ஒரு மாதிரி அழுதுட்டு ஆயின்மெண்ட்லாம் போட்டிருக்காங்க. சின்ன தப்புடா. இல்லம்மா அந்த பொண்ணு தான் தப்பு பண்ணா. இல்லை ஏன்னா அப்படின்ட்டு கை வாங்குறீங்க. என்ன பண்றடி? தப்பு பண்ணா பனிஷ்மெண்ட். எங்க அது சின்ன பொண்ணு. அவன் பையனை தூக்கிட்டு போறான். என்ன மேடம் உங்க ஹஸ்பண்ட் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க? சாரி அது தெய்வம் பண்ணிட்டான். சாரி. உங்கள் பேரண்ட்ஸ்லாம் உங்களை கத்திட்டு திட்டிட்டு இருக்காங்க. அந்த குட்டி பொண்ணு அழுத்துட்டு இருக்கு. மீன்ஸ் பண்ணி இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு சாரி கேட்டுட்டு அங்கேருந்து வெளில வரீங்க. ஏன்னா இப்படி தாண்டா இருக்கணும். ஒருத்தவங்க ப்ராமிஸ் பண்ணாங்கன்னா அதை கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். இல்லைன்னா பனிஷ்மெண்ட் என்ன வேணா கொடுக்கலாம். ஆமாப்பா நீ கொடுத்தது தப்பே இல்லைடா. அவன் பையோட சீஸில் கிஸ் பண்ணுறான். அவ்வளோதான் பயத்தில் கை கால்லாம் நடுங்குது. ஏன்னா தான் பையனும் அவங்க அப்பா மாதிரி வரான் அப்படின்ட்டு இங்கே அசால்ட்டாக விட்டுருப்பீங்க. ஒரு நேரம் கோவப்படுவான். ஃபுட்டு கூட ஃபுட்டையில் லேட் பண்ணிட்டீங்கன்னா சாப்பிடவே மாட்டான். வேணானா வேணாம் இந்த டேட் தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி முறைப்பான். டீ வாங்கிடுவாடா எல்லாம் சொல்லுவீங்க. ஏதாவது மறந்து விட்டுட்டிங்கன்னா பயங்கரமாக கோவப்படுவான். சரி குட்டி பையன் அப்படி வாதம் பிடிக்கிறேன் அப்படின்ட்டு உங்கள் ஆண்டிக்கெலாம் சொல்லியிருப்பீங்க. என்ன பையன் அப்படி தண்டா பண்ணுவாங்கன்ட்டு. நான் இப்போ பார்த்தா முழு சைக்கோவோட குட்டி சைக்கோவாக இருக்கான். ஒரு பயத்தோட அங்கே போய் நிற்கிறீங்க. அம்மா 2 பேரும் ஒரே மாதிரி ஸ்மைல் பண்ணுறாங்க. அவ்வளோதான் உங்கள் ஹார்ட் பீட்டே பயத்தில் இருக்கு. போகலாமா? போகலாங்க. அவன் பையனை கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் பின்னாடியே நடந்து போகிறீங்க. அவங்க 2 பேரும் சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. பையன் தப்பு பண்ணால் கண்டிக்காமல் அதுக்கு என்கரேஜ் பண்ணுறா இருக்கான். காரை ஓப்பன் பண்ணிவிட்டு குழந்தைய உங்கள்கிட்ட கொடுக்குறான். அவனை வாங்கவே உங்களுக்கு பயமாக இருக்குது. உங்கள் கழுத்தை பிடிச்சி ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணுறதே உங்கள் கழுத்தை நெரிச்சு கொள்கிற மாதிரி இருக்குது. ஏய் என்னடி? ஒன்றும் இல்லைங்க. உள்ளக்கர் உள்ளே உட்காந்துக்கிறீங்க. ட்ரை பண்ணுறான். அவனை ஒரு மாதிரி இதோட ஹக் பண்ணியிருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் அவன் தூங்கிட்டான். பையன் தூங்கிட்டான் பாரு. லேபில் போட்டு குட்டி பையன் தூங்குறான். என்ன பார்க்குறீங்க? என்னடி ஒரு மாதிரியா இருக்கு? என்ன பார்க்க? எங்க உங்க பையன் தப்பு பண்ணியிருக்கான். உங்களுக்கு அது தப்பு தோணலையா? ஏன்னா ஏன் பையனா? அந்த பொண்ணு தான் தப்பு பண்ணியிருக்கா. ஏன் பார்த்தேன்ல பையன்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கா. ப்ராமிஸ் பண்ணதும் சொன்னதும் கரெக்டாக பண்ணணும். இல்லாட்டி யாருக்கா இருந்தாலும் கோவம் வரும். என் பையன் என்ன மாதிரிடி அண்ணாதவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறதுல தப்பு இல்லை. அதான் என் பையன் கொடுத்துருக்கான். எங்க இது சின்ன வயசுல இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான். சின்ன வயசா இருந்தானே பெரிய வயசா இருந்தானே தப்பா இருந்தா என்ன வேணா பண்ணலாம். அவ்வளோதான் அமைதி ஆயிட்டீங்க. ஒரு ஸ்டாப் ஆகுது. பையன் ஹே ஷோல டச் பண்ணோன்னு அவ்வளோதான் பயந்துட்டீங்க. என்னடி? ஒன்றும் இல்லை. எழுந்திரிச்சு பாரு. டோரை ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் பையனை தூக்கிட்டு ரூமுக்கு தான் போகிறீங்க. பாஸ்வேர்ட்லாம் போட்டுட்டு உங்கள் ரூம் இருக்குலடா அந்த பெட்டில் படுக்க வச்சுட்டு போய் குக் பண்ணுறீங்க. உங்களுக்கு குக் பண்ணதுக்கு மனசே இல்லை. ரொம்ப பயமும் குழப்பமுமா தான் பையனும் தான் ஹஸ்பண்ட் மாதிரி ஆயிடுவானோ அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது. சின்ன வயசுலலாம் அவனை கண்டிச்சிருக்கணுமோ விட்டுருந்துட்டோமோ அடிச்சிருக்கணுமோ அப்படி இப்படின்ட்டு பல தாட் வருது. ஜெமீன் உங்களை பேக்கப் பண்ணி கிஸ் பண்ணுறான். பயத்தில் ஒரு மாதிரி திரும்புறீங்க. ஏய் என்னாச்சுடி? எங்க எதுக்கு பழுதுட்டு இருக்க?
உங்களுக்கு புரியலையா? உங்க பையன் உங்களை மாதிரி வரா. என்ன மாதிரினா? என் பையன் நம்ம தானே இருப்பான். இல்லைங்க, உங்ககிட்ட இருக்கிறது இல்ல, உங்க பையனுக்கு வருது. அவன் என் பையன்டி, எனக்கு இருக்கிறதுல அவனுக்கு வர்றது என்ன? எனக்கு பிடிக்கல உங்களை மாதிரி இருக்கிறது. என் பையன் என்ன மாதிரி இருக்கணும். உங்களை மாதிரி இருந்தா கண்டிப்பா அவங்க லைஃப் நல்லா இருக்காது. அது மட்டும் இல்ல, உங்களை மாதிரி என் பையன் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்னடி சொல்ற? அப்ப என்ன பார்த்தா சைக்கோ மாதிரி இருக்கா? சொல்லுடி அப்படின்ட்டு உங்க நெக்க பிடிக்கிறான். சொல்லுடி அப்படின்ட்டு. அப்பா உங்க நெக்ல இருந்து கை எடுத்துட்டு உன் பையனை பாக்குறான். எதுக்குப்பா அம்மா அழைக்குது? அது ஒண்ணு இல்லடா, அம்மா தப்பு பண்ணாலும் அதான். அப்ப பனிஷ்மெண்டாப்பா? ஆமாடா. குடுங்கப்பா. உங்க ஹஸ்பண்ட பார்த்துட்டு உங்க பையனை பாக்குறான். அந்த குட்டி பையன் கை தட்டிக்கிட்டே உங்களை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். கண்ணுல டிஎஸ் அப்படி வந்துட்டு இருக்கு. என்னடி, என்னையும் மாத்த முடியாது, என் பையனும் மாத்த முடியாது. உங்க சீச தட்டிட்டு அவன் பையனை தூக்கிட்டு போறான். இவ்வளவுதான் ப்ரோக் ஆயிடுச்சு. காலில இருந்து உங்க பையன் பசிக்குது ஃபுட் கொண்டு வாமான்னு கத்துறான். நீங்களும் ஃபுட் செஞ்சு டைனிங் டேபிள்ல வந்து வைக்கிறீங்க. 2 பேத்துக்கும் ஃபுட் எடுத்து வைக்கிறீங்க. என்னம்மா பாத்துட்டு இருக்க? ஃபீட் பண்ணு. எனக்கு கை வலிக்குது. பரவாயில்லம்மா, எப்பயும் தானே ஃபீட் பண்ணுவா. கை வலிச்சா என்னம்மா? ஜிமினை பாக்குறீங்க. உங்க கைய பிடிச்சி உங்களை அவன் மடியில உட்கார வச்சுட்டு அவன் குழந்தை தூக்கி உங்க முடியில வச்சு, அம்மாவுக்கு கை வலிக்குது இல்ல, அப்பா விட்றேன். இல்லப்பா நான் விட்றேன்டா. உங்க பையனுக்கு ஃபீட் பண்றான். எதுவுமே பேசல, அமைதியா இருக்கீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு டேமாச்சுல போய் படுத்துக்க. சரிப்பா. அவன் ஸ்டெப்ல ஏறி போறான். இன்னும் அந்த ஸ்டெப்ல போய் நடக்க பயமா இருக்கும். ஆனா உங்களோட சின்ன பையன், உங்க பேபி, அவன் அசால்ட்டா நடந்து போயிட்டு இருக்கான். பாதியா அந்த ஸ்டெப்ல போக அப்படி பயப்படுவ. என் பையன் எப்படி போறான்னு பாரு. எதுவுமே பேசல, உங்களுக்கு ஃபீட் பண்றான். சாப்பிட்றீங்க எல்லாம் மாதிரி அவனுக்கு ஃபீட் பண்றீங்க. எல்லாம் எடுத்து வச்சுட்டு ரூமுக்கு போனான். ஜிமின் அவன் ஃபோனை வச்சு பார்த்துட்டு இருக்கான். அவன் என்ன பார்க்குறான்ட்டு உங்களுக்கு தெரியும், உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான்னு. உங்கள் பையன் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு, சீக்கிரம் வாமா. நீங்களும் ஒரு குட்டி லைட்டு போட்டு அந்த பெட்டில் படுக்கிறீங்க. உங்கள் கையெடுத்து அவன் ஹேரில் வைக்கிறான் அந்த குட்டி பையன். நீங்கள் தடவி கொடுத்தா தான் தூங்குவான். அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் மைண்டு ஃபுல்லாக தன்னோட பையனும் ஜிமின் மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்னு தான் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. ஜிமினை பாக்குறீங்க, உங்களை தான் பார்த்துட்டு இருக்கான். நீங்க உங்க பையனை பாக்குறீங்க. அவன் தூங்கிட்டான். அவன் ஹெட்ல இருந்து கை எடுத்துட்டு அவனை தூக்கி இங்கிட்டு படுக்க வச்சுட்டு ஃபில்லோலாம் அங்கங்க வச்சுட்டு ஜிமின் கிட்ட வந்து அவன் ஜஸ்ட்ல உங்க ஹெட்டை வச்சு படுக்கிறீங்க. உங்களை ஹக் பண்ணிட்டு படுக்கிறான். ஜிமினோட கை அங்கங்க போகுது. உங்க ஹெட்டை தூக்கி பாக்குறீங்க. உங்களை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்றான். ஹார்ட்லாம் பெயின் ஆகுது. என்னால உங்களையும் மாத்த முடியல. அவன் லிப்ஸ்ல கிஸ் பண்றீங்க. 2 பேரும் ஃப்ளோர்ல. உங்களுக்கு அவனுக்கு எல்லாம் முடியுது. உங்களோட மைண்ட் வாய்ஸ் ஃபாஸ்ட்ல உங்களுக்கு நடந்ததெல்லாம் உங்களுக்கு ரீகால் ஆகி உங்க கண்ணு முன்னாடி உங்க பையன் ஜிமின் மாதிரி தெரியறான். டக்குன்னு ஐஸ் ஓபன் பண்ணா ஜிமின் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்றான். ஒரு ஈகிள் ஸ்மைல்.